கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த செய்தி திடீரென்று நின்று விட்டது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அது நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் அதே செய்தியை திரும்பவும் தொடர்கிறேன். ஒருவேளை இதன் எதிர்ப்பாளர்கள் அதை நெட்வொர்க் மூலமாக தடை செய்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. சொல்லப்போகிற சுட்டி காட்டுகிற கருத்துக்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு ஏற்புடையதல்ல. சொல்ல வருகிற கருத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். செய்தியை திரும்ப ஆரம்பிக்கிறேன். அருமையானவர்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். எந்த முன் எச்சரிக்கையும் முன் அறிவிப்பும் இன்றி செய்தியை அது நின்று விட்டது. செய்தி நிற்பதற்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னா என்ன ஆகும்? தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இது எந்த முன்னறிவிப்பும் இன்றி அது தானாக நின்று விட்டது. அது போஸ்ட் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அந்த செய்தியை காண முடியவில்லை. இருந்தா பாருங்க, இல்லைன்னா அந்த செய்தியை இரண்டாவது தொடர்கிறேன். இந்த செய்தியில அருமையானவர்களே, அங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த வசனத்தை நான் தேடிக்கொண்டிருக்க பொழுது விரும்பவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆகமங்களிலே ஏதோ ஒரு புத்தகத்திலே இருக்கிறது. யசூரனுடைய தேவனை போல் ஒரு தேவன் உண்டோ? யசூரன் என்கிற வார்த்தை அந்த இடத்திலே தான் செய்தி நின்று விட்டது என்று நினைக்கிறேன். அந்த யசூரன் யார்? யசூரன் என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இஸ்ரவேலன், யூதன். இன்றைய நிலையிலே உலகத்தின் கிறிஸ்தவர்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவன் யார்? தேவன் ஒருவரே. அவர் 3 நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகவும், குமாரனாகவும், பரிசுத்த ஆவியானவராகவும். அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒருவராயிருக்கிற தேவனுடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவனே, நீ கிறிஸ்தவுக்குள் யசூரன், பராக்கிரமசாலி, பலவான், பராக்கிரமன். உனக்கு விரோதமாய் அவன் வருகிறான். யார் வருகிறான்? ஆரியன் வருகிறான். ஹரிவம்சத்தவன் வருகிறான். ஆபிரகாமுக்கு கேத்தூராளிடத்திலே மாம்சத்தின்படி பிறந்த இஸ்வாகுவின் புத்திரன் வருகிறான். முதலையை போல ஆற்றின் பெருந்தண்ணீர்களிலே இருக்கிற பெருவிலங்காகிய முதலையை போல் வருகிறான். இறை ஞானத்தை குழப்பி உலக ஞானத்தினால் உலகத்தை நிரப்பினவன், தேவ ஜனங்களை கேடுகட்டவர்களாய் மாற்றினவன் வருகிறான். மதவரி பிடிக்க செய்தவன், மிருக குணம் கொண்டவனாய் வருகிறான். உலக ஞானத்தின் மூலமாய் வருகிறான். அதான் இன்றைய உலக ஞானம் தேவனுக்கு சவால் விடுகிற நிலைக்கு வந்துவிட்டது. அந்த ஞானத்தால் நிறைந்த உலக ஞானத்தை தோற்றுவித்தவனாகிய பெருவிலங்கு கொப்பான முதலை கொப்பானவன் வருகிறான். யாருக்கு விரோதமாய் வருகிறான்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். யசூரனுக்கு விரோதமாய் வருகிறான். பலவானுக்கு விரோதமாய் வருகிறான். எரேமியா 49 அதிகாரம் 19 வசனம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானில் இருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான். யார் பலவான்? பலவானுடைய இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இன்றைய தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்தின் தேவஜனங்களாகிய கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள். ஆவிக்குரிய புறம்போக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அல்ல, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வருகிறான். புரியுதா அருமையானவர்களே? நான் இன்று 13ஆம் நாள், அதற்கு முன்பு இந்த புத்தாண்டு பிறப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. நான் என்னுடைய செய்தியிலே சொல்லி இருப்பேன். சிங்கதேகி வருகிறான். யார் வருகிறான்? வருகிற புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி சிங்கதேகி வரும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. எனக்கு என்ன என்று தெரியாமல், புலப்படாமல் திணறிக் கொண்டிருந்தேன் இன்று வரை, இப்பொழுது வரை. அதற்கு வேத வசனம், தீர்க்க தரிசனம் வசனம் எனக்கு உணர்த்துதுகள். அதான் சொன்னேன், தேவன் என்ன பேச போகிறார், சொல்ல போகிறார், என் உள்ளத்திலே, என் வாயிலே தம்முடைய வார்த்தைகளை என்ன போட போகிறார் என்று தெரியாது.
நான் இன்று 15 நாட்களாய் திணறிக் கொண்டிருந்த வார்த்தையினுடைய பொருள் இப்பொழுது எனக்கு விளங்கப் தொடங்கியது. 15 நாட்களுக்கு முன்பு எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வருகிற புத்தாண்டு 2022 ஜனவரி 1ஆம் தேதி சிங்க தேகி வரும். யார் அந்த சிங்க தேகி? தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது புரிந்துவிட்டது யார் என்று. இங்கே இந்த சொல்லுகிறது வசனம், எரேமியா 47:49 அதிகாரம் 19 வசனம். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்தில் இருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறார். அவனுடைய தாக்கம் வந்துவிட்டான். அவனுடைய தாக்கம் தான் கடந்த ஒரு வாரமாக என்னை சீரழித்துக் கொண்டிருந்தது. நேற்றைய தினத்தில் உக்கிர கோபத்தோடு தாண்டவம் சொல்லுகிறேன். கொரோனா, ஒமிக்ரான் பாதிப்பு. முதலாவது மூக்கில் நீர் வடிந்தது, ரன்னிங் நோஸ். ஆங்கிலத்தில் மருத்துவ பாஷையிலே சொன்னால் ரன்னிங் நோஸ். மூக்கிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. திடீரென்று தும்மல், சைனஸ் சினிசிங் தும்மல் வந்தது. திடீரென்று மூக்கு வலிக்க தொடங்கியது. பார்த்தால் கண்ணாடியில் பார்த்தால் மூக்கு வீங்கி விட்டது, ரைனைட்டிஸ். பிற்பாடு கபம் அந்த தண்ணீராக வந்து கொண்டிருந்தது, இறுக ஆரம்பித்தது வலை போல கப். நேற்றைய தினம் முந்தா நாள் இரவு, நேற்று காலையிலே மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கமாகிவிட்டது. கபம் இருமினாலும் வராது, தும்மினாலும் வராது, எந்த மருந்து சாப்பிட்டாலும் வராது. மூச்சு விட முடியாத ஒரு சபோகேஷன் உருவாகிவிட்டது. மூச்சு திணறல் போல, வீசிங், ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இழுப்பது போல சபோகேட்டாக. பல்வேறு மருந்துகளை யூஸ் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் நேற்றைய தினத்திலே செய்தியை கொடுத்தேன் கடின பிரயாசத்தோடு. பிற்பாடு ஃபியூரிஸ்னஸ், அது 4 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காய்ச்சல், உடலெல்லாம் குளிர ஆரம்பிக்கிறது. அடுத்தது நல்ல லங்ஸ், மூச்சு விட முடியல, காற்று இறுகுகிறது, ஏதோ யாரோ பிடித்து இறுக்குவது போல் தோன்றுகிறது. இரத்த ஓட்டம் பாதிப்படைகிறது. பால்பிட்டேஷனல் சிம்டம்ஸ், சிண்ட்ரம் உருவாகிறது. அது பால்பிட்டேஷனல் சிண்ட்ரம்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சொல்றேன். இந்த பிரச்சனைகள் கார்டியாலஜிக்கல் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற போது சிலருக்கு, எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு, அநேகருக்கு தோன்றுகிற ஒரு பெரிய சிண்ட்ரம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், வாய் முதல் மவுத் டு ஆனஸ், வாய் முதல் குதம் வரை நேராக திறந்துவிடும். அந்த பால்பிட்டேஷனல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்டமக் அப்படியே வேரோடு அடிபட்டு விடும். வாய் முதல் குதம் வரை, மவுத் டு ஆனஸ், திறந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு உருவாகும். எப்பொழுதும் டாய்லெட்டுக்கு போகணும்னு தோணும், ஆனால் மோஷன் போகாது. இப்படி ஒரு நிலை சுதாரித்துக் கொண்டே உடனடியாக அதற்குரிய தடுப்பு மருந்து என்ன, செல்ஃப் மெடிக்கேஷன். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகலங்க, ஓப்பனா சொல்றேன். இல்ல பொய் சொல்ல ஒண்ணும் இல்லையே, நான் பொய் சொல்லுகிறவன் அல்ல. மருந்து கடையிலே சென்று நேற்று இரவு கடையை, வேதாகம புத்தக கடையை பூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்ற போது 9 மணிக்கு நடக்க முடியல, மூச்சு திணறுகிறது. என்னால் முடியாத கண்டிஷன்ல மெதுவாக சென்று மருந்து கடையில் ஒரு பெர்னசால் இன்ஜெக்ஷன், பீட்டாமீத்தாசோன் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், ஒரு ஆம்பிள், ஒரு டெரிபிலின், தியோஃபைலின் என்கிற ஒரு ஆங்கில மருந்து, 2 ஆங்கில மருந்துகளில் ஒவ்வொரு ஆம்பியூல்ஸ், தியோஃபைலின் 2 ml, பெர்னசால் 1 ml, ஒரு டிஸ்போசபிள் சிரிஞ்ச் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றேன். அந்த 2 மருந்துகளையும் ஒன்றாக கலந்து சிரிஞ்சில் எடுத்து ஒரு இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், என்ன செல்ஃப் மெடிக்கேஷன் நானே போட்டுக்கொண்டேன். போடுகிற போது சற்று எனக்கு சிவரிங் இருக்கிறதுனால, ஏன்னா ட்ரெமர் என்கிற ப்ராப்ளம், அந்த ஸ்ட்ரோக் வந்ததுக்கு பிற்பாடு ட்ரெமர், உடல் நடுக்கம், கை நடுக்கம், சிவரிங் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் தம்பியினுடைய மூத்த மகன்
11வது வகுப்பு படிக்கிற பையன் வந்து, பெரியப்பா சொல்லுங்க எப்படி போடணும், நான் போடுறேன் இன்ஜெக்ஷனை அப்படின்னா. அவன்கிட்ட எப்படி இன்ஜெக்ட் பண்றது அப்படின்னா அவனுக்கு காமிச்சு கொடுத்தேன். அவன் போட்டு விட்டுட்டான். சரியாக ஒரு 10-12 நிமிடங்களுக்குள்ளாக என்னுடைய அந்த இதயத்தை கட்டி பிழிந்து கொண்டிருக்கிற அந்த கட்டும், அந்த மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற அந்த நிலையும் சற்று சிறிது சிறிதாக குறைய தொடங்கியது. அந்த பால்பிட்டேஷனல் மவுத் டு ஆனஸ் ஓப்பன், ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன், இது இறுக தொடங்கியது. எல்லாம் சராசரி நிலைக்கு, சாதாரண நிலைக்கு வந்து கொண்டது. இல்லை என்றால் நேற்றைய தினம் இரவிலே ஒருவேளை மூச்சு திணறி செத்து இருப்பேன், அல்லது ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பார்கள். அந்த மருத்துவர் என்ன என்பது தெரியாமல், ஏன்னா நான் மயக்கத்தில் இருக்கிற போது ஏன்னா உணர்வற்ற நிலையில் மாறிவிடுவேன். அப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் சேர்ந்து வந்துடும். கார்டியாக் ப்ராப்ளம் மட்டுமல்ல, மூச்சு திணறல், கார்டியாக் ப்ராப்ளம், பால்பிட்டேஷனல் சிண்ட்ரம், வெர்டிகோ ப்ராப்ளம், இந்த கார்டியாலஜிக்கல் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனல் அந்த சிண்ட்ரம், இன்னும் ட்ரெமர், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து என்னை ஆழ்ந்த மயக்கத்திற்கு கொண்டு சென்றுவிடும். உணர்வற்ற நிலையில் மருத்துவர் என்ன என்று தெரியாமல் ஏதாயிலும் மருந்துகளை கொடுத்து ஒன்றில் செத்து விடுவேன் அல்லது மயக்கத்தில் கோமா ஸ்டேஜில் வச்சிருப்பாங்க. இதுதான் நடக்கும். மருத்துவர்களை குறை சொல்லவில்லை, நோயின் தன்மை என்ன என்று அறியாமல் அதை டயக்னாஸ் பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலே அவர்கள் சற்று நேரம் திணற வேண்டியது இருக்கும். நான் கொடுங்கிய வேதனையை அனுபவிக்க வேண்டியது. அந்த நிலை சற்று சுதாரித்துக் கொண்டபடியினால் இன்று உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன என்பது இப்போதுதான் புரிந்தது. ஏன் இந்த தாக்கம்? இந்த கொரோனா 3ஆம் அலை கொடூரமாக மருத்துவர்கள் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நம்பாதிருங்கள். ஆனால் அது பயங்கரமான தாக்கத்தை, மரபணு மாற்றத்தை நம்மிலே உருவாக்கும். அதான் சிங்க தேகி வருகிறான், நேரடியாக என்னிடத்திலே அந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறான் என்பது உணர்ந்து விட்டேன். சிங்க தேகி, அதான் வேத வசனம் சொல்கிறது, புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். எனக்கு எச்சரிக்கப்பட்டது 15 நாட்களுக்கு முன். சிங்க தேகி வருகிறான், யார் என்று புலப்படாமல் இருந்து என்றுதான் வேதாகமத்தை பல முறை படித்தவனுங்க. 50 தடவைக்கு மேல் தீர்க்க தரிசன புத்தகங்களை திரும்ப திரும்ப படித்தவன். இந்த ஆண்டு முழுவதும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை உங்களோடு விவரித்துக் கொண்டிருக்கிறதான். இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன என்பது அறியாமல் திகைத்துக் கொண்டிருந்தேன். சிங்க தேகி வருகிறான், பலவானுடைய தாபரத்துக்கு எதிராக வருகிறான். வந்துவிட்டான். தாங்கிக் கொள்ளப் போகிறீர்களா என்று எனக்கு தெரியாது. கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. எடுத்துக்கொண்டாலும் அவன் தேவனுடைய பிள்ளைகளை தாக்குவான். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய ஆவியும் உனக்கு முத்திரை அடையாளமாய் உன் இருதயத்திலும் உன் நெற்றியிலும் முகநெற்றியிலும் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பிரமாணங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 34, 33, 34 வசனங்களின்படியும், எபேசியர் 1:13 வசனத்தின்படியும், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20, 27 வசனங்களின்படியும் உன் இருதய பலகையிலே தேவனுடைய பிரமாணங்களின் வசனங்கள், வார்த்தைகள், வேதாகம வசனங்கள் முத்திரை பதிப்பாக உன் இருதயத்திலும் உன் முக நெற்றியிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அடையாளமாகவும் போட்டு பரிசுத்த ஆவியானவருடைய கையெழுத்து உன் இருதயத்திலே இருக்கும் என்றால், உன்னை சிங்க தேகியாகிய இந்த கொரோனா மிருகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது உன்னை தாக்கலாம். ஆனால் பலத்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யசூரனாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுடைய தகப்பன் உன்னோடு இருந்தால் இந்த சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்லுகிறேன். உபாகமம், ஆதியாகமம் அல்ல, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 26ஆம் வசனம்.
உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சற்று நேர தாமதமானாலும் செய்தியை கேளுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமத்தில் இருக்குன்னு இல்லை. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் 28ஆம் வசனம். தேவனோடு இருக்கிற தேவன் உனக்குள்ளே இருக்கின்றால் நீ இஸ்ரவேலன், தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவன், புதிய இஸ்ராயேலன், புதிய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதன் ஆகிய கிறிஸ்தவனோடு நீ எந்த ஜாதியை சார்ந்தவனாகவும் இருக்கலாம், எந்த ஜாதியை சார்ந்த கிறிஸ்தவனாகவும் இருக்கலாம். தேவன் உன்னோடு இருந்தால், தேவனுடைய வார்த்தைகள் உனக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளம் உன் நெற்றியின் முகப்பிலே இருந்தால், முகநெற்றியிலே இருந்தால், கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை அடையாளம் பிரமாணங்களின் பதிப்பாய் உன் மனசாட்சியின் பலகையிலே, உன் இருதய பலகையிலே இருந்தால், எந்த பெரிய சத்துரு வந்தாலும், சாத்தானே வந்து நின்றாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அவருடைய வானம் உன்மேல் கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கும். அவருடைய வானம் உன்மேல் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும். புரிந்து கொள். நீ உனக்கு எது தேவை? உலகமா, பணமா, சம்பாத்தியமா, பதவியா, பட்டமா, உலகத்தின் ஆஸ்திகளா, மேன்மைகளா என்றால் இது கிடைக்காது. இந்த வேதவசனத்தின்படியான எந்த காரியமும் உனக்கு கிடையாது. நீ உலகத்தை பின்பற்றி ஓடிவிடலாம், உலக தீர்க்கதரிசிகளை பின்பற்றி ஓடிவிடலாம். காரணமின்றி முன்னுரையிலே அந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லவில்லை. காரணத்தோடு தான் கர்த்தர் பேச வைத்திருக்கிறார் என்பது எனக்கு இப்பொழுது புரிகிறது. யசூரன் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய முன் அறிவின்படி கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தப்படும்படியாய், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் அடையாளத்தினால் நீ சுத்திகரிக்கப்படும்படியாய், மீட்டு மரணத்துக்கு, நரகாக்கினிக்கு, நித்திய மரணத்துக்கு தப்புவிக்கப்படும்படியாய், கிறிஸ்துவ ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்படுவதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொள் கிறிஸ்தவனே. நீ சூரன், தேவனுடைய பராக்கிரமசாலி, பலத்த பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். அவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலம் உன்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாக உன்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியினால் உன்னோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். புரிந்து கொள். புரியுது அவனுக்கு வசனத்தினுடைய விளக்கம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். சபை அல்ல, சபை பிரிவுகள் அல்ல. இயேசு மானிட மகனாகி இயேசு யெகோவா என்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். யாவே யெகோவா என்கிற தேவன் இயேசு என்ற பெயரில் நம்மோடு, அவருடைய இரத்தத்தினால், அந்த வார்த்தையினால், ஆவியினால் நம்மோடு இருக்கிறார். வசன விளக்கம் புரிகிறதா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். எப்படி வருகிறார்? நான் பல செய்திகளை கொடுத்திருக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், அவைகளில் இருந்து கொடுத்திருக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு பிற்பாடு பகுதிகளில் இருந்து கொடுத்திருக்கிறேன்.
தேவன் வருகிறார். யாருக்கு சகாயமாய்? தெரிந்து கொள்ளப்பட்ட யசூரனாகிய பலவான்களின் புத்திரர்களாகிய பல பராக்கிரமசாலிகளாய் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களிடத்தில் அவர்களுக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். எண்ணிலடங்காத ஒரு பலத்த சாதி, அக்னிமயமான குதிரை வீரர்கள், அவர்களுடைய மார்க்கவசங்கள் குதிரைகளின் வாள்கள் சிங்கங்களின் வாய்களை, பாம்பின் தலைகளை போல் இருக்கிறது, சர்ப்பத்தின் தலைகளை போல் இருக்கிறது. குதிரைகளின் அவர்கள் ஏறி அமர்ந்திருக்கிற அந்த பலத்த ஜாதி கர்த்தருடைய சேனை. கர்த்தர் வருகிறார், தம்முடைய யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். அவருடைய யுத்த ராணுவம் குதிரை வீரர்களாய் வருகிறார்கள். குதிரைகளின் வாள்கள் சர்ப்பங்களின் தலைகளை போல் இருந்தது, குதிரைகளின் முகங்கள் சிங்கங்களின் முகங்களை போல் இருந்தது. அது மேலே ஏறி இருக்கிற தேவனுடைய அந்த பலத்த ஜாதி பராக்கிரமசாலிகளாகிய கர்த்தருடைய யுத்த புருஷர்களின் மார்க்கவசங்கள் அக்னியாயும் நீல நிறமாயும் கந்தகமாயும் எரிந்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய சேனை, எண்ணிலடங்காத சேனை. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு பிற்பாடு வசனங்கள் சொல்கிறது, 20 கோடி ஜனம், 20 கோடி பலத்த ஜாதி கர்த்தருடைய யுத்த ராணுவம் வருகிறது. யாருக்கு விரோதமாய்? இந்த கொரோனா கொள்ளை நோயை உண்டு பண்ணினவர்களையும் அவைகளை ஜனங்களின் மேல் திணித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் வாரி போடும்படியாய், சங்காரம் செய்யும்படியாய், கொரோனா கொள்ளை நோயை ஒழித்து விடும்படியாய் கர்த்தர் தம்முடைய சேனைகளோடு வருகிறார். ஆயத்தமாயிருக்கிறாயா? நீ ஆயத்தப்படுகிறாயா? கிறிஸ்துவின் வசனங்கள், சத்திய வேத வசனங்கள் உனக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவின் ரத்தம் உன்மேல் தளிக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருக்கிறதா? இல்லை, முழுக்கு ஸ்நானமும் அந்நிய பாஷை அடையாளமும் பெய்திரட்டும் ஆசாமிகளின் மாந்திரிக வித்தைகளும் உன்னிலே குடியிருக்கிறதா? யோசித்து பார் கிறிஸ்தவனே. இல்லை என்றால் ஆயத்தப்படு. கர்த்தருக்கு சகாயமாய் வருகிறார் என்று நம்பிக்கொண்டு வீணாய் மோசம் போய்விடாதே. நீ கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்படவில்லை என்றால், கிறிஸ்துவின் ஆவியால் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால், சத்திய வேத வசனங்களாகிய பட்சிக்கிற அக்னியாயும் ஜீவனாயும் இருக்கிற நம்மோடு இருக்கிற இயேசுவினால் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே அந்த வார்த்தைகளால் நீ புடமிடப்படவில்லை என்றால், நீ சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் உன் நம்பிக்கை வீணாகிவிடும், அழிக்கப்பட்டு போவாய். நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை புரிந்து கொள். அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே பிரசங்கிக்கப் போகிறேன் இந்த வசனத்தின் மூலமாய். ஒருவேளை அந்த ஒரு வசனத்தோடு இன்றைய செய்தி நிறைந்து விடலாம், நிறைவேற்றி விடலாம். பிற்பகுதியை நாளைய தினத்திலே பார்த்துக் கொள்வோம். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதோ பிரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். யாருக்கு? உலக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வருகிறான். உலகத்திலிருந்து உன்னதத்திற்கென்று வானத்துக்குரிய மேனிகளாய் தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு விரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, பனி போல பெய்ய போகிற, பின்மாரியாய் பனி போல பெய்ய போகிற கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் ஜீவ தண்ணராகிய கிறிஸ்துவின் ஆவி ஊற்றப்படுதலுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் அழைப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளிகளாய், கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு பங்காளிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற உலக கிறிஸ்தவர்களுக்கு சகாயமாய் கர்த்தர் வருகிறார். ஆனால் இங்கே புரண்டு ஓடுகிற யோர்தானில் இருந்து சிங்கம் போல பலவானுடைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் சிங்க தேகி ஆகிய சத்ருவாகிய சாத்தான் முதலை வருகிறான். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வௌவால்கள், எலிகள், அணில்கள், ஓணான், முதலை அனைத்தும் ரெப்டைல்ஸ் இனத்தை சார்ந்தது. ரெப்டைல்ஸ் இனத்தை சார்ந்தது. வௌவால்களின் வாயிலிருந்து
இருந்த பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மூலமாய் உருவாக்கப்பட்டதுதான் கொரோனா, கொள்ளை நோய்க்கான வைரஸ். ஏற்றுக்கொள்கிறீர்களா? சீனாவின் உகானிலே கண்டுபிடித்தார்களே ஒரு ஆராய்ச்சி தொழிற்சாலை, பயோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பயாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி. விஞ்ஞானம் உறுதிப்படுத்திவிட்டதே. தேவனுக்கு போட்டி போடுகிற உலக விஞ்ஞானத்தின் அறிவு முற்றிவிட்டது. தேவன் பூமியை அவர்களுடைய அறிவை கொண்டே அழிக்கப் போகிறார். இனி எவரும் தடை நிற்க முடியாது. அதை செயலிழக்க செய்ய யாராலும் முடியாது. தேவனுக்கு போட்டி போட்டார்கள், மனித குழந்தையை பிறப்பித்தார்கள், டெஸ்ட் டியூப் பேபி. குரோமோசோம்ஸை, RNA, நியூக்ளியர் சிஸ்டத்தையே மாற்றி பரிணாம வளர்ச்சி பெற செய்து விட்டார்கள். பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி அவனை உயிர் பிழைக்க வைத்து விட்டார்கள். தேவனுக்கு ஒப்பாக ஒரு தேவனை, மனித மிருகத்தை விஞ்ஞான கம்ப்யூட்டர் மேனாக உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுக்க போகிறார்கள். உயிர் கொடுத்து விட்டார்கள். தங்களை தேவனுக்கு இணையாக சமமாக மாற்றிவிட்டார்கள். உலக விஞ்ஞானம், உலகத்தின் அறிவு பெருக்கம். நீங்கள் அதை நம்புகிறீர்கள்? தேவன் அதை பைத்தியமாக்கப் போகிறார். எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் MD ஜெகன், மோகன்சி லாசரஸ், DGS தினகரன், சிங்கம் கர்ச்சிக்கிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிற வின்சென்ட் செல்வகுமார், இந்த புறம்போக்கு போலிகள் பென்னிகின் முதலான இவர்களை பின்பற்றுகிற உலக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இவைகளை எதிர்கொள்ள முடியாது. அவர்களை பின்பற்றுகிற உங்களாலும் எதிர்கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அவர் கேட்கிறார், தேவன். அவர் என்றால் யார்? தேவன் கேட்கிறார், அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நினைத்து பார்க்க முடியாத நேரத்திலே அந்த சங்காரத்தின், அந்த கொரோனா வியாதியை இவைகளை உண்டு பண்ணினவனை அவர்களே எண்ணி பார்க்காத முடியாத நேரத்திலே தேவன் அதை சிதறடித்தார். உகான் கொலைக்களம் மூடப்பட்டது. சைனா தேசம் அதை வெளியே சொல்லவில்லை. UNO அதை உருவாக்க கட்டளையிட்ட UNO, ஐக்கிய நாடுகள் சபையோ, உலக சுகாதார சங்கமோ என்று வேடம் காட்டுகிறார்கள். இலுமினாட்டி சங்கம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் நினைத்தது நடந்துவிட்டது. அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு அனுமதித்து விட்டார். எனில் அசீரியனுடைய கையில் இருக்கிறது என் கோபத்தின் கோல், என் தண்டாயுதம். தேவன் பூமியை அழிப்பதற்கான தண்டாயுதத்தை அசீரியனுடைய கையிலே கொடுத்து விட்டார். படியுங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரம். அசீரியனுடைய கையில் இருக்கிற தண்டாயுதம் என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவனுக்கு அந்த கோலினாலேயே அவனுக்கு அழிவு. இலுமினாட்டி அமைப்பு அசீரியர்களுடையது. இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கையாட்கள், பொம்மைகள். சர்வதேச ஐக்கிய சங்கம் UNO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாமே அவர்களுடைய தலையாட்டி பொம்மைகள். கொரோனா வேக்சினை கண்டுபிடித்த அனைத்து விஞ்ஞானிகளும் அவர்களுடைய கைப்பாவைகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை சொன்னால் ஒருவேளை என்னை கொலைக்களம் ஏற்றுவார்களோ தெரியாது. ஏன்னா உலக விஞ்ஞானிகளுக்கும் உலக அரசாங்கத்திற்கும் எதிராக பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் வேதாகம சத்தியம். இவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் என்னை கொண்டு எதை செய்ய திட்டமிட்டார் தெரிந்து கொண்டாரோ, 28 ஆண்டுகளாக என்னை கற்பித்தாரோ, என்னை பக்குவப்படுத்துகிறாரோ, அதை அவர் செய்து முடிப்பார் என்பது எனது நம்பிக்கை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அவர் சொல்லுகிறார், அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடி வர பண்ணுவேன். எவனை? அந்த பாழாக்குகிற அருவருப்பை சடுதியிலே, இந்த கொள்ளை நோய்களை கொண்டு வருகிற சத்துருவாகிய சாத்தானின் அவதாரத்தை அங்கே அனுப்புகிறார். இதுவும் ஒரு அவதாரமே. கொரோனா கொள்ளை நோயும் அதன் தடுப்பு மருந்தும் ஒரு பாழாக்கும், உலக ஜனங்களை பாழாக்குகிற அருவருப்பின் அவதாரங்களே.
ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கசப்பாக இருக்கிறதா? கடினமாக இருக்கிறதா? கொரோனா கொள்ளை நோய்களை கொண்டு வருகிற வைரஸும் கொரோனா தடுப்பு மருந்தும் சாத்தானின் அவதார புருஷர்களே, அவதாரங்களே என்றால் ஏற்றுக்கொள்ள தோன்றவில்லை அல்லவா? இன்றைய உலக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இந்த அந்தி கிறிஸ்துவின் வாய்களாய், அந்தி கிறிஸ்துக்களாய், சாத்தானுடைய கூலிப்படைகளாய் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோல இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் உண்மை. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எதற்கு விரோதமாய்? இந்த கொரோனா, உலகத்தை அழிக்க போகிற இந்த கொரோனா கொள்ளை நோய் இன்னும் எத்தனை முறை வரை போகிறது? 2 முறை இரட்டித்து வரும். ஒரு முறை 3வது அலை இதோ வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு முறை. இன்னும் இந்த 3வது அலை நின்ற பிற்பாடும் இன்னும் 2 முறை இரட்டித்து வரும். ஒவ்வொரு முறையும் தலா 3 அலைகள், பட்டயம் 3 முறை இரட்டித்து வரும். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம். அது உங்கள் பலகணி, வீடுகளின் பலகணி வழியாய், ஜன்னல்கள் வழியாய், காற்று புகும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற துளைகள் வழியாய் உள்ளே வரும். உங்கள் கண்கள் வழியாய், உங்கள் காதுகள் வழியாய், உங்கள் செவி பறை வழியாய், உங்கள் நாசி துவாரங்கள் வழியாய், உங்கள் வாய்கள் வழியாய், உங்கள் ரோம கால்கள் வழியாய், வியர்வை துவாரங்கள் வழியாய் உள்ளே வரும். என்ன செய்வீர்கள் உலக ஜனங்களே, உலக விஞ்ஞானிகளே, மருத்துவ விஞ்ஞானிகளே? என்ன செய்ய போகிறீர்கள்? தடுப்பு மருந்து ஒன்றே. தேவன் சொல்லுகிறார், ரட்டுடுப்பை கட்டிக்கொண்டு, சாக்கு நூல் துணியை உடுத்திக் கொண்டு, உன் சரீரத்தின் வியர்வை வழிந்து கொண்டே இருக்கும். ரத்தம், உடல் சூடாகிக் கொண்டே இருக்கும். உடல் முழுவதும் வெப்பநிலை மாற்றம். அந்த வெப்பநிலை மாற்றத்தால் உன் உடல் வியர்த்து அழிந்து கொண்டே இருக்கும். அந்த வியர்வையை உறிஞ்சத்தக்க சாக்கு நூல் வஸ்திரங்களை அணிந்து கொண்டு சாம்பலிலே புரண்டு, உங்கள் தலை முதலிச்சம் தலை முதல் கால்கள் மட்டும் சாம்பலிலே புரண்டு உபவாசம் இருந்து கதறி அழுது தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். ஒரே ஒரு தடுப்பு மருந்து. எரேமியா 6ஆம் அதிகாரம் அல்லது 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதனால் தான் துவக்க முதலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசன பகுதிகளை படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். புறம்போக்கு உபதேசங்களை, புரட்டு வியாபாரிகள், பணம் சம்பாதிக்க ஊழியத்திற்கு வந்துவிட்ட ஊழியக்காரர்களின் புரட்டு உபதேசங்களை பின்பற்றாதிருங்கள். கள்ள தீர்க்க தரிசிகளை பின்பற்றாதிருங்கள். உன் ஆத்துமா உனக்கு வேண்டும் என்றால், உன் ஜீவாத்துமா ரட்சிப்பை, மீட்பை பெற வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி தேடி படியுங்கள். ஒரு புறம்போக்கு புரட்டு உபதேசக்காரனிடத்திலும் போகாத. வாசல்கள் அடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. இனி வரும் கால்கள் ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்காது. நீ உன் கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை படித்து உன் வீட்டிலே, உன் அறை வீட்டுக்குள்ளே சாம்பலிலே புரண்டு அழுதுத்தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. நிர்பந்தமான சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு அனுமதிக்க போகிறார். வேத வசனம் கிடைக்கக்கூடாத காலத்தை கர்த்தர் உனக்கு அனுமதித்து விட்டார். ஏனெனில் பெந்தேகோஸ்தே துவக்கிற நாள் முதல் 1906ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சத்திய வேத வசனங்கள் இந்த பூமியின் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படவில்லை. புரட்டு உபதேசங்களை அன்றி சத்திய வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படவில்லை. இனி இந்த வேத வசனங்களும் கிடையாத காலம் வரப்போகிறது. இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது. மனம் இருந்தால் கேளுங்கள், காதுகளில் உள்ளவன் கேட்க கடவன். எனக்கொன்றுமில்லை. என்னுடைய கடமை பேசுவது, பிரசங்கிப்பது மட்டுமே. என்னுடைய ஊடகத்தில் இருக்க செய்தியை உலகத்தில் இருக்க எந்த பயலும் கேட்கல. ஏதோ 10, 20, 50, 100 பேர் என்னுடைய செய்திகளை கேட்கிறார்கள். என்னுடைய கடமை முடிந்தது. அவர் எனக்கு கற்பித்ததை நான் உங்களுக்கு கற்பித்தேன். உலகத்திற்கு கேட்கிறவன் கேட்டுக்கோ. உலகம் முழுவதும் 218 நாடுகளுக்கும் இந்த யூடியூப், டெலகிராம் பிளஸ் மெசஞ்சர், பேஸ்புக்
இதன் செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக சென்று கொண்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவன் கேள். கர்த்தரினிடத்தில் உக்கிரானத்துவ கணக்கை கேட்கிற போது அவர் நான் காண்பித்து விடுவேன். ஐயா, நீர் சொன்னீர், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சகல ஜனங்களுக்கும் சாட்சிகளாயிருக்க சொன்னேன். நான் எருசலேமிலே, என் ஊரிலே, என் வீட்டிலே, என் ஊருக்குள்ளே யூதேயாவிலே இருந்து கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அனுமதிக்கப்பட்டதை செய்தேன், சொல்லிவிடுவேன். நீங்கள் அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்காமல் போனாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, இந்த கலகக்கார ஜாதிகளிடத்தில் நீ சொல்ல வேண்டியதை சொல்லு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை சொல்லுகிறேன். இனி இந்த வசனத்துக்கு மேல அடுத்த வசனத்தை பிரசங்கிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏனெனில் நான் எதிர்பார்க்காத செய்திகள் கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தையும் பிரசங்கித்து செய்தியை முடித்து விடுகிறேன். இப்ப முடியும்னு நினைக்காதீங்க, சற்று காலதாமதமாகும். அருமையானவர்களே, நான் அதற்கு விரோதமாய், எதற்கு விரோதமாய்? இந்த சாத்தானுடைய அவதாரங்களுக்கு விரோதமாய், இந்த சத்ருவின் கொள்ளை நோய்களுக்கு விரோதமாய், உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு, உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் தேவனதை அனுமதித்து விட்டார். தேவனதை அனுமதித்து விட்டார். இதன் மூலமாய் அமெரிக்கா சைனாவினுடைய பொருளாதார யுத்தத்தின் மூலமாய், மறைமுக யுத்தம், அதன் மூலமாய் கர்த்தரதை வெளியே கொண்டு வந்து விட்டார். புரியுதா? அமெரிக்க அதிபருக்கும் சீன அதிபருக்கும் ஏற்பட்ட இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருந்த பொருளாதார எக்கனாமிக்கல் சண்டை, அதன் மூலமாக அந்த வுகான் ஆராய்ச்சி கழகம் மூடப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்டவைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலேயே விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார்கள் எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும். இதை ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார கழகம், இலுமினாட்டி சங்கம், அந்த விஞ்ஞானிகளை அனுப்பி கொடுத்த நாடுகள் இந்தியா உட்பட அனைத்தும் இந்த தகவலை மூடி மறைத்து விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? உலகத்தை ஆளுகிறவர்கள் உங்களை ஆளுகிறவர்கள். நீங்கள் நேசிக்கிற இந்த உலகத்தின் ஆட்சியாளர்கள் மனித இனத்திற்கு விரோதமாய் செய்திருக்கிற மாபெரும் தீங்கை பார்த்தீர்களா? வருவித்த பேரழிவை கண்டீர்களா? கர்த்தர் அதையே அவர்களுக்கு பேரழிவின் மூல ஊடகங்களாய் அனுப்பிவிட்டார், அனுமதித்து விட்டார். அதான் சொன்னேன், மனிதனுடைய அறிவு பெருக்கம், விஞ்ஞான வளர்ச்சி, அதன் உச்சம் தேவனுக்கு சவால் விடுகிறார்கள். அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். ஒரு சகோதரரிடத்தில் கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில், வானத்தை அளாவுகிற காரியங்களை செய்து ஆராய்ச்சி செய்து சூரியனுக்கும் சேட்டலைட் அனுப்பிட்டாங்களே, வேதம் இப்படி சொல்லுகிறதே, என்ன பிரதர் சொல்றீங்க? நான் சொன்னேன், வானங்கள் ஆராயப்படவும் சமுத்திரத்தின் அடி ஆழங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது என்பதை அறியுங்கள். வேதம் அதைத்தான் சொல்கிறது. நீ வானத்திலே குடியிருக்கும்படி உன் கூடாரங்களை அங்கே போட்டாலும் உன்னை கீழே விழத் தள்ளுவேன். நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே ஓடி மறைந்து கொண்டாலும் வலு சர்ப்பங்களுக்கு உன்னை கடிக்க கட்டளையிடுவேன். தேவன் உண்மை உள்ளவர். அவர் தானாக யாரையும் அளிக்கவில்லை. உங்களை கீழ்ப்படியாமக்குள்ளே அழைத்தார். உலக ஜனங்களை நன்மை எது தீமை என்று தெரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை உனக்கு தந்தார். ஒரு வேதாகம பண்டிதன் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டுவிட்டு திரித்துவத்தை குறித்து என்னிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவன், அந்த செய்தியிலே திரித்துவ கடவுளை குறித்து, மூவரு தேவனை குறித்து செய்தி கொடுத்திருந்தேன். அதற்கு எந்த பிரதிபலிப்பும் இல்லை, எந்த கமெண்டும் கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் ஒருவனை மாத்திரம் ஏன் படைத்தார்? நன்மை தீமை அறியத்தக்கதை, நன்மையையும் தீமையையும் தெரிந்து கொள்கிற சாய்ஸை ஏன் மனிதனுக்கு கொடுத்தார் என்ற கேள்விக்கு ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். வேதாகம பண்டிதன், வேதாகம அறிஞன், வேதாகமத்தில் மேல்நிலை ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறவன். அவனுக்கு சொல்லுகிறேன்,
தேவன் நன்மையையும் தீமையும் வைத்தது அதற்கே, ஒருவனை படைத்ததும் அதற்கே, அவர்களை கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்ததும் அதற்கே. நீ நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நன்மையை தேடிக்கொண்டால் அவனுக்கு ஜீவன், தீமையை தெரிந்து கொண்டால் அவனுக்கு மரணம். தேவன் மரணத்தின் மூலமாய் ஜனங்களை அழிக்கப் போகிறார். கீழ்ப்படியாதவர்களை தீமையை தெரிந்து கொண்டு மனம் போன போக்கிலே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கடவுளின் ஞானத்தை தரைமட்டமாக்க நினைக்கிற, கடவுளுக்கு போட்டி போடுகிற மனித ஞானத்தை பைத்தியமாக்க கர்த்தர் அதை அனுமதித்தார். நீங்கள் தெரிந்து கொண்டதின் கொண்டே, நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதை கொண்டே உங்கள் முடிவு சமீபிக்கப் போகிறது. உலகத்தின் ஞானம், உலகத்தின் இறையியல் கல்வி உங்களை தீமையை தெரிந்து கொண்டது. கள்ள தீர்க்க தரிசனங்களை, கள்ள அப்போஸ்தலர்களை உருவாக்க கட்டளை நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள், உருவாக்கிவிட்டீர்கள். தேவ ஜனங்களை அழிவுக்கு நேராய் நடத்த திட்டமிட்டீர்கள், நடத்திவிட்டீர்கள். தேவன் உங்கள் கண்டுபிடிப்புகளையும் உங்கள் ஞானத்தையும் கொண்டே, உங்கள் அறிவு பெருக்கத்தை கொண்டே, உங்கள் அறிவின் பைத்தியமாய் போன இந்த உலக ஞானத்தை கொண்டே உங்களை அழிக்கப் போகிறார். இப்பொழுது புரிந்ததா? தேவன் ஒருவனை ஏன் படைத்தார்? நன்மையையும் தீமையையும் மனிதனுக்கு முன்பாக ஏன் வைத்தார் என்று அறிந்து கொள். இனி கேள்விகளை கேளாதே. உனக்கு ஏதாயிலும் தெரிய வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட வசனத்தை நேரடியாக என்னிடத்தில் கேள். இல்லை என்றால் தேவ சமூகத்திலே முழங்காலிட்டு கதர். தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசிக்கப்பார். மற்றவர்களை மூடர்களாக்க நீ ஞானி ஆகாதே. கடைசியிலே அந்த உன் ஞானத்தினாலே நீ அழிக்கப்படுவாய் என்பதை புரிந்து கொள். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 49 அதிகாரம் 19 வசனத்தின் நடுப்பகுதி, நான் அதற்கு விரோதமாய் அந்த சிங்கம் வருவது போல் புரண்டு வருகிற அந்த சிங்கத்திற்கு, சத்துருவின் அவதாரத்திற்கு, சாத்தானுடைய அவதாரத்திற்கு விரோதமாய் நிற்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் என்று கேட்டாரே, நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? முதல் கேள்வி, தேவனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு யாராகிலும் பதில் சொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? என்னாலும் முடியாது. ஆனால் யார் என்று சொல்லுகிறேன். வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம். தீவுகளே, 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக, இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தருக்கு முன்பாக, பூமியில் உள்ள சகல மக்களினங்களையும் சிருஷ்டித்தவராகிய தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீத்து தந்து பின்பு பேச கடவர்கள். யார்? பூமியின் ஜனங்கள், ஞானிகள், அறிவு பெருக்கத்திலே முதிர்ந்து போன இறையியலாளர்கள், விஞ்ஞானிகள், உலகத்தின் பல்வேறு தரப்பட்ட விஞ்ஞானிகள், சூரியனுக்கே சேட்டலைட் அனுப்புகிறவர்கள், தேவனுக்கே சவால் விடுகிறவர்கள், உங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு பின்பு வந்து பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயசனத்திற்கு முன்பாக சேரும். எங்கே? தேவன் எங்கே அழைக்கிறார்? நியாய சங்கத்திற்கு முன்பாக அழைக்கிறார். உலகத்தின் ஞானிகளை, உலகத்தின் பலவான்களை, கிறிஸ்தவ ஞானிகளே, தேவனுடைய நியாய சங்கத்திற்கு முன்பாக செல்ல தயாரா இருக்கிறீர்களா? இங்க ஒரு புறம்போக்கு தீர்க்கதரிசி
தேவனுடைய நியாய சங்கத்திலே தேவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கானாம். 20ஆம் நூற்றாண்டின் உலக தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்ற புறம்போக்கு நாய். அவனுடைய மகன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவனை பின்பற்றுகிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நியாய சங்கத்திலே, நியாய சபையிலே தேவனுக்கே ஆலோசனை சொல்லுகிற ஒரு புறம்போக்கு ஆலோசனைக்காரன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி. 20ஆம் நூற்றாண்டின் உலக தீர்க்கதரிசி பட்டம் பெற்றவன். ஐயா, இந்த கிறிஸ்தவம் இப்படி போயிற்று. இப்படிப்பட்ட ஓநாய்களை பின்பற்றுவதற்கு எப்படி பழகிக் கொண்டீர்கள்? தீமையை தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்களே, நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு முன்பாக வைத்தாரே, நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளவில்லை, உங்கள் ஆத்துமாவின் அழிவுக்கு எதுவானவைகளை தெரிந்து கொண்டீர்கள். பிரதிபலனை அனுபவிக்கப் போகிறேன், பிரதிபலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். அதான் தேவன் சொல்கிறார், நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வாருங்கள். உங்கள் பலனை, உங்கள் சக்தியை, உங்கள் ஆற்றலை, உங்கள் ஞானத்தை புதிதாக்கி கொண்டு வாருங்கள். அழைக்கிறார், போங்க. நீங்கள் போனாலும் போகாவிட்டாலும் ஒரு நாளில் தேவனுடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பீர்கள், கண்ணாடி கடலுக்கு முன்பாக. அன்று சொல் தெரியும். கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதைகளில் சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகி நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகி நான் தானே. ஆதியிலே மனுக்குலம் உண்டாக்கப்பட்ட போதே அவர்களை உண்டாக்கின கர்த்தரும் அவரே. கடைசி நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே நம்மோடு இருக்கிற தேவனும் அவரே. புரியுதுங்களா? அவர் ஒருவனை எழுப்பி இருக்கிறார். எப்படி? கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? எது கிழக்கு? 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு. சூரியன் எங்கே இருக்கிறது? ஆகாய மண்டலங்களின் நடுப்பகுதியிலே சூரியன் உதித்து வருகிற போது எது கிழக்கு? அதுதான் கிழக்கு. அந்த கிழக்கு வாசல் எது? பரம எருசலேம், தேவனுடைய தோட்டம், தேவனுடைய ராஜ்யம். பரம எருசலேம், பரலோக ராஜ்யத்தின் கிழக்கு வாசலிலே சூரியன் புறப்பட்டு வருகிறது. அங்கே தான் அதை வைத்திருக்கிறார், வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயமா. புரியுதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சுடர் ஒளி பட்டயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் ஏதேன் தோட்டத்தின் வாசலிலே வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை காவலுக்கு வைத்தார். எதற்கு? ஆதாமையும் ஏவாளையும் பலி சர்ப்பத்தையும் புறம்பே வெளியே தள்ளின பிற்பாடு இனி ஆதாமோ ஏவாளோ அவளுடைய வழிமரபை சேர்ந்தவர்களோ புதிதாக்கப்படாமல், தேவ சாயலை தரித்துக் கொள்ளாமல், ஒளியின் வஸ்திரங்களாய் தேவனை போல பட்சிக்கிற அக்னியாய், அக்னி ஜுவாலைகளாய் மாற்றம் பெறாமல் தேவனுடைய சமூகத்திலே செல்லக்கூடாது. தேவன் ஒருவனை ஏன் படைத்தார் என்று கேட்டீர்களே, இதுக்குதான். மறுபடி பிறந்து மறுரூபமாக்கப்பட்டவர்களாய்த்தான் தேவனுடைய சமூகத்திலே அக்னி ஜுவாலைகளாய், வானத்து ஒளி வீசுகிற நட்சத்திரங்களை போல, சூரியனை போல பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது. உங்கள் விஞ்ஞானிகளை கண்டுபிடித்து சொல்லுகிறார்களே, நீங்கள் அப்படி மாறினாத்தான் அங்க போக முடியும். அதான் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி. சூரியன் நீதிமான், கடவுள் அல்ல, நீதிமான், யதார்த்தமான். மாற்று புராணங்களே சொல்லுகிறது, சூரியன் யாருக்கும் நான் உனக்கு என்னுடைய ஒளியை வீசமாட்டேன் என்று சொல்ல மாட்டான். அவன் நன்மை செய்பவர்களுக்கும் ஒளியை கொடுக்கிறான், அநியாயக்காரர்களுக்கும் ஒளியை கொடுக்கிறான். பாதாள லோகம் வரை தன் கிரணங்களை வீசுகிறான். சூரியன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கவும் முடியும். நன்றாக புரிந்து கொள்ள. இப்ப ஆரம்பத்திலே சொன்னேன், தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவன்.
அவரை போல ஒருவன் தான், அவரை போல மாற்றப்பட்ட ஒருவன் தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். மோகன் சீலாசரஸ் நிற்க முடியாது. உங்க தெய்வீக புருஷன், உங்க தெய்வீக அப்பா, உங்க ஆவிக்குரிய அப்பா நிற்க முடியாது. உலக தீர்க்கதரிசி பென்னிகின் அவனுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாம் நிற்க முடியாது. உங்க டிஜிஎஸ் தினகரன், உங்க 20ஆம் நூற்றாண்டு பெரிய உலக தீர்க்கதரிசி, உங்க ஆவிக்குரிய அப்பா நிற்க முடியாது. அவனுக்கு பிள்ளைகள் தான் இவங்க எல்லாம். அவன் உருவாக்கி பவர் மினிஸ்ட்ரியில உருவாக்கி விட்ட புறம்போக்கு தீர்க்க தரிசன கூட்டம் தான் இங்க இருக்கிற தீர்க்க தரிசிகள். இன்றைய தீர்க்க தரிசிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறவர்களும் அப்படியே உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் ஒருவரையும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக சொல்றேன். யாரையும் குற்றம் சுமத்துவதோ குறை சொல்வதோ என்னுடைய வேலை அல்ல. வேத வசனங்களை சுட்டி காட்டுகிற போது சில அடையாளங்களை, சில நபர்களை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாகிறது. அதனாலே சுட்டி காட்டுகிறேன். ஆவிக்குரிய அப்ப எங்க ஆவிக்குரிய அப்பன் தினகரன் பேசுறான், தூசிக்கிறான் சொல்றான், ஓடிப்போ. மோகன் சீலாசரஸை தூசிக்கிறான் தெய்வீக அப்பா, ஆவிக்குரிய அப்பா. அப்படிப்பட்டவெல்லாம் ஓடிடு, இங்க இருக்காத, என்னுடைய செய்திகளை கேட்காதே, போய்விடு சொல்லுகிறேன். கர்த்தர் தமது பாதப்படியில வரவழைத்தவர் யார்? தேவனுடைய பாதப்படி எது? பூமி. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அங்கே நான் வாசம் பண்ணத்தக்கதாய் நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் படி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அந்த பாதப்படியாகி இந்த பூமியிலே நான் வாசம் பண்ணும்படியாய் நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள்? வெட்டின கற்களால் நீங்கள் எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன் மானம், உன் அவமானம் காணப்படும்படி, உன் நிர்வாணம் காணப்படும்படி பலிபீடத்தின் மேலேறி பலி செலுத்தும்படியாய் நீ பலிபீடங்களை கட்ட வேண்டாம். உன் இருதயமே என் ஆலயம். படித்திருக்கிறாயா கிறிஸ்தவனே? உன் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறாயா? இல்லையே. ஏன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய்? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல என்ன தகுதியோடு சொல்லுகிறாய்? உன் இருதயம் உலக இன்பங்களுக்கு அடிமையாய், பணத்திற்கும் சம்பாத்தியத்திற்கும் இவைகளை விக்கிரகங்களாய் உன் இருதயத்தில் நாட்டி வைத்துக் கொண்டு தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறாயா? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தியனில் வாழுகிறாயர் என்று சொல்லுகிறாயா? அவர் வாழ வேண்டிய இடம் உன் இருதயம். ஆனால் உலகத்தின் சகல அருவருப்புகளையும் உன் இருதயத்திலே விக்கிரகங்களாய் வைத்துக் கொண்டு நீ கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், கிறிஸ்தியன், நான் கிறிஸ்துவின் வாயாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? புறம்போக்கு தீர்க்கதரிசிகளை பின்பற்றிக் கொண்டு பணத்துக்காக ஊழியம் செய்கிறான், சம்பாத்தியத்திற்காக ஊழியம் செய்கிறவனை எல்லாம் பிரித்து ஊழியக்கு ஆவிக்குரிய அப்பா என்று சொல்றியா? நீ உன்னை நிதானித்து சோதித்து பார்க்க வேண்டும். அதற்காகவே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க பயப்படுகிறாயா? ஓடுகிறாயா? தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்பாய்? யோசித்து பார். என்னிடத்தில் பாரபட்சம் இல்லை, பரிதாபமும் இல்லை. நான் நெருப்பை போன்றவன், உருவின தீட்டி வைக்கப்பட்ட கத்தியை போன்றவன். தேவனுக்கு முன்பாக அவர் பட்சபாதம் இல்லாதவர், பரிதாபப்படுகிறவரும் அல்ல. அவருக்கு முன்பாக உன்னால் நிற்க முடியுமா என்பதை யோசித்துப்பார். விருப்பம் இருந்தா கேளு, காது இருந்தா கேளு, ஜீரணிக்க முடியும்னா ஏற்றுக்கொள், புசித்துக்கொள் இந்த வார்த்தைகளை, சாப்பிடு. இல்லைன்னா ஓடிப்போம். நீ என்றாலும் ஓடித்தான் போக வேண்டும். உயிர் தப்ப ஓடி உன்னை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்த நீ நரகாக்கு நீ கடலிலே சாடித்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை. ஒரே வழி, மனம் திரும்பு, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், புசி. அது உனக்கு ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கும். இன்றைய உலக போதகர்கள் சம்பாதித்ததை உங்களுக்கு தருகிறோம் என்கிறார்கள்.
எங்கள் உழைப்பின் பலனாகிய இந்த திராட்சரசத்தை உமது இரத்தமாக நாங்கள் சாப்பிடுகிறோம். இந்த கோதுமையின் மா அல்லது இந்த மக்காச்சோளத்தின் மாவாகிய இந்த அப்பத்தை இது எங்கள் உழைப்பின் பலனாய். இவங்க புடுங்குனாங்க. திராட்சை பழ தோட்டத்தை நாட்டி திராட்சை பழத்தை புழிஞ்சி ரத்தத்தை எடுத்து இயேசுவின் ரத்தமா கொடுக்கிறாங்களாம் உங்க போதகர்கள். கன்னியாகுமரி பேராயத்தின் போதகர்கள் எழுதி கட்டி புனைந்திருக்கிற ஒரு கபட்டு விசுவாச பிரமாணம். கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, சிஎஸ்ஐ கிறிஸ்தவனே, கயிறு வேணுமா அவனுக்கு? நீ கம்யூனியன் திருவிருந்திலே பங்கெடுக்கிற போது என்ன வார்த்தையை சொல்லுகிறாய்? எங்கள் போதகர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். போதகர்களின் உழைப்பின் பலனாகிய பேராயர், மாடரேட்டர், ஆயர்கள், பேராயர்கள், அவர் போதகர்கள், இவர்களுடைய உழைப்பின் பலனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கேடுகட்ட சோம்பேறி நாய்களே, அங்கி போட்டவுடனே நீ தேவனுடைய மனுஷனாயிருவியா? உன்னுடைய உழைப்பின் பலனா கிறிஸ்துவின் ரத்தம். அதற்கு அடையாளமாய் நீ கொடுக்கிற திருவிருந்து திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் கொடுக்கிறது உன்னுடைய உழைப்பின் பலனா. உன்னுடைய உழைப்பின் பலனா கிறிஸ்துவின் சரீரம், வேதத்தின் வசனம். எதுக்குடா போதகர்களாய் வந்தீர்கள்? ஏன் போதகாபிஷேகம் பெற்றீர்கள்? தேவ ஜனங்களை வஞ்சிப்பதற்கா? ஏமாற்றுவதற்கா? நீ கிறிஸ்துவாகி விட்டாயா? பல ஆண்டுகளுக்கு முன்பு, 7 ஆண்டுகளுக்கு முன்பே இதை குறித்து எச்சரித்தேன் என்னுடைய முகநூல் வழியாக. அன்று அதை மாற்றினீர்கள். அன்று அதை 7 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய முகநூல் வழியாக கையெழுத்தாக எழுதி வேறொருடைய முகநூல்களிலே போட்டேன். அன்று அதை சில ஆண்டுகளுக்கு மறைத்து வைத்தீர்கள். திரும்பவும் வெளியே கொண்டு வந்து விட்டீர்கள். விசுவாச பிரமாணத்திலே எங்கள் போதகர்கள் ஆகிய ஆயர்கள் ஆகிய எங்கள் உழைப்பின் பலனாகிய இந்த திராட்சரசத்தை கிறிஸ்துவின் ரத்தமாக ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். இதுவாயா விசுவாச பிரமாணம்? இதையா நீ வேதாகம கல்லூரியிலே கற்றாய்? புறம்போக்கு நாய்களே, மக்காச்சோளத்தின் மாவு, அப்பம் உங்கள் உழைப்பின் பலன். அதை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளம், சத்திய வசனங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கிறார்களாம். நீங்க உழைச்சிங்க. ஜனங்களை ஏமாற்றி சம்பாதித்து கர்த்தருக்கு காணிக்கை என்று வாங்கி ஜனங்களை கசக்கி பிழிந்து ஜனங்களுடைய உழைப்பின் பலனை காணிக்கை, கர்த்தருக்கு காணிக்கை என்று பசக்கி பிழிந்து வாங்கி நீங்கள் சுகபோகமாய் வாழுகிற உல்லாசக்காரர்கள், காம களியாட்டு வித்தைக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆவிக்குரிய பந்தேகோஸ்தேக்காரனை மட்டும் பேசுறேன்னு நினைக்கிறியா? இல்ல, ஏற்கனவே சொன்னேன், என்னிடத்தில் பாரபட்சம் இல்லை. உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கன்னியாகுமரி கிறிஸ்தவ பேராயமே, சிஎஸ்ஐ பேராயமே, இந்த விசுவாச பிரமாணத்தை, தேவனுக்கு விரோதமான பகையை ஜனங்களுடைய இதயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிற ஓநாய்களே, செவிட்டு விரியன்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, ஒன்றில் சம்பாத்திய தொழிலுக்காக வேறு தொழிலுக்கு சென்று விடுங்கள். இல்லையில் இவைகளை மாற்றிவிடுங்கள். ஜனங்களை ஏமாற்றியது போதும். அருமையானவர்களை, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுப்பாராம். யாருக்கு? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாக அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு முன்பாக. ஜாதிகள், உலகத்தின் சகல ஜாதிகள், எழுத்து வடிவமுள்ள பாசைகளை பேசுகிற ஜாதி எண்ணிக்கை கொண்ட 4600 ஜாதிகள், அதற்குள் இருக்கிற அந்த 4600 ஜாதிகளுக்குள்ளே இனக்குழுக்களாயிருக்கிற எழுத்து வடிவமற்ற பாசைகளை பேசிக் கொண்டிருக்கிற சுமார் 2500க்கு அதிகமான ஜனக்கூட்டத்தை, தோராயமாக சுமார் 7100 ஜாதிகளை, 7100 மொழி பேசுகின்ற ஜனங்களை அவன் ஒருவனுக்கு தாளடியாக, வைக்கோலுக்கு ஒப்பாக ஒப்புக் கொடுக்கிறார். வயல் அறுவடை காலங்களிலே வைக்கோல்
எருமை மாடுகளுக்கும் காளைகளுக்கும் யானைகளுக்கும் அவைகளை ஓட்டி செல்கிற மனிதர்களின் கால்களுக்கும் கீழ் மிதிக்கப்படுவதற்காக வைக்கோல் பதர் மிதிக்கப்படுவது போல தேவன் தம்முடைய ஜனங்கள், பூமியின் மக்கள் இனங்கள் அனைவரையும் 750 கோடி ஜனங்களையும் தாளடிகளாக பதர்களாக அவனுக்கு கீழாக ஒப்படைக்கிறார். அவன் ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி, எந்த ராஜாக்கள்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அவரே பூமியின் சகல ராஜாக்களுக்கும் அரசன், வானத்தின் சகல ராஜரீக ராஜாக்களுக்கும் அரசன் அவர். ஆனால் உலகத்தின் அனைத்து ராஜாக்களையும் வானமண்டலங்களின் அதிபதிகளையும் வானமண்டலங்களின் அதிபதிகளையும், ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறான், தண்ணீர்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறான், சமுத்திரத்திற்கு ஒரு அதிபதி இருக்கிறான், ஆற்றின் தண்ணீர்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பாதாளத்திற்கு ஒரு அதிபதி இருக்கிறான். வேத வசனங்களை படித்தவர்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை படியுங்கள். தண்ணீர்களின் தூதன், பாதாளத்தின் மேல் அதிகாரம் கொண்ட தூதன், வலு சர்ப்பத்தின் மேல் அதிகாரம் கொண்ட தூதன், சமுத்திரத்தின் ஜலங்களின் மேல் அதிகாரம் கொண்ட தூதன், வானமண்டலங்களின் சூரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் கொண்டவன், சந்திர மண்டலத்தின் மேல் அதிகாரம் கொண்டவன், வானாதி வான மண்டலங்கள் அனைத்தின் மேலும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் அதிபதிகளின் மேலும் அதிபதிகளையும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். யாருக்கு? ஒரு மனிதனுக்கு. புரியுதா? நீ யாருக்கு நடுங்க வேண்டும்? அந்த மனிதனுக்கும் அல்ல, அந்த மனிதனையும் அனுப்பின தேவனுக்கு நடுங்கு. அதான் அவர் சொல்லுகிறார் துவக்கத்திலே, அவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், வாயை மூடிக்கொண்டிருங்கள், பேசுவதற்கு யோசிக்க வேண்டும். உன் இதயத்து தோன்றுகிறதை எல்லாம் அவனுக்கு முன்பாக பேசாதே, தேவனுக்கு முன்பாக பேசாதே, தேவனால் அனுப்பப்பட்டவனுக்கு முன்பாக பேசாதே. நீ உலகத்தின் அதிபதியாக இருக்கலாம், நீ ஐக்கிய நாடுகள் சபையின் அதிபதியாக இருக்கலாம், நீ உலக சுகாதார கழகத்தின் அதிபதியா தலைவனாக இருக்கலாம், நீ இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம், நீ அமெரிக்காவின் அதிபராக இருக்கலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுப்பப்பட்டவனுக்கு முன்பாக வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிரு. அவனும் தேவனுக்கு முன்பாக மௌனமாய்த்தான் இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த கட்டளை எல்லாருக்கும், சிருஷ்டிகள் அனைத்திற்கும். அப்படியானால் அவனும் சிருஷ்டிகளில் ஒருவனே. புரிந்து கொள்ளுங்கள், அவன் சூரியனாகவே தேவனுக்கு முன்பாக தேவனை போல் இருக்கிறவனாயிருந்தாலும் அவனும் தேவனுக்கு முன்பாக மௌனமாயிருக்க வேண்டும். தேவன் சொல்லாததை அவன் தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட சொல்லுவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. நன்றாக புரிந்து கொள். நீ ஊழியக்காரனான எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். நீ யாருக்கு ஊழியக்காரன்? உனக்கா? பணத்துக்கா? ஜனங்களுக்கா? உலகத்துக்கா? நீ தேவனுக்கு ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டாய். மௌனமாயிரு. அவர் சொல்லுவதை தவிர, அவர் வேதாகமத்தில் உனக்கு எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றையும் அவருக்கு முன்பாக பேச துணிகரம் கொள்ளாதே. இன்றைய ஊழியக்காரர்களே, யோசித்துக் கொள்ளுங்கள். ராஜாக்களை அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்குகிறார். அன்று எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனுக்கு மோசையை தேவனாக்கினார். யாரை? இந்த உலகத்தின் முதலாம் சாம்ராஜ்ய அதிபதியாகிய பார்வோனுக்கு முன்பாக அவன் தன்னை தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னை தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் கடைசி நாட்களிலே பிரபஞ்சத்தின் தேவனாக எழும்ப போகிறான். அவனுக்கு தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பினவனாகிய மோசையை பார்வோனுக்கு தேவனாக்கினார். அதே தேவன் எங்கே பூமியின் கடைசி நாளிலே ஒருவனை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி அவருடைய பாதப்படியாகி இந்த பூமியிலே வரவழைத்திருக்கிறார். இந்த பூமியிலே அவன் ஒரு சாதாரண மனிதனாக இந்த 750 கோடி ஜனங்களின் மத்தியிலே ஒரு சாதாரண அற்ப புழுவை போன்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். யார் என்று எனக்கு தெரியாது. இதைத்தான் உங்கள் சாது சுந்தர் செல்வராஜும், மொகன் சீலா சிரசும், வின்சன் செல்வகுமாரும்,
பல ஆண்டுகளாக ஒரு முகமூடி அணிந்த ஒரு வாலிபனை கொண்டு என்னோடு பேசினார்கள். அந்த மனிதன் யார்? அவர்கள் தங்களையே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மும்மூர்த்திகள் நாங்கள் தான். தேவன் தேடும் மனிதன் அவர்கள் 3 பேரும் என்று இல்லை. என்னிடத்தில் கேட்டார்கள், அவனுக்கு அடையாளம் என்ன? கடைசியாக நான் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லி காட்டினேன். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன், அவனுடைய நெற்றியிலே, அவனுடைய உச்சியிலே 7 பொன்குத்து விளக்குகளும் அவைகளின் மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிற, அவைகளின் நடுவிலே அசைவாடிக் கொண்டிருக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கிறிஸ்துவும் இருக்க வேண்டும். அவனுடைய முன் நெற்றியிலும் அவனுடைய உச்சம் தலையிலும் இந்த அடையாளங்களை எவன் பெற்றுக் கொண்டிருக்கிறானோ, அவனுடைய உள்ளங்கையிலும் அந்த அடையாளங்களை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ, அவனே தேவன் தெரிந்து கொண்ட மனிதன், அவனே தேவன் தேடுகிற மனிதன். அன்றோடு வாயை மூடிக்கொண்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் தெரியாது, தேவன் அவனை எனக்கு காண்பிக்கவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் பெயர் யோவான். அவன் பெயர் யோவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அடையாளம் காட்டினார். நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? பேதுருவினிடத்திலே கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே அந்த தூதன், சூரியனில் நின்ற தூதன், ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்ற தூதன், சூரியனை அணிந்திருந்த தூதன், வானவில்லை தன் சிரசிலே அணிந்திருந்த தூதன் அவனிடத்திலே சொன்னார், யோவானிடத்திலே, நீ கடைசி நாட்களிலே மீண்டும் ஒரு முறை சகல ஜாதிகளையும், சகல வம்சங்களையும், சகல பாசைக்காரரையும், சகல பூமியின் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று. அவன் பெயர் யோவான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. நன்றாக புரிந்து கொள். சுட்டி காட்டுகிறேன். நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், இந்த செய்தியின் இறுதியிலே நான் அந்த மனிதன் யார் என்று சொல்லுவேன். அந்த நாளிலே காண்பீர்கள். தகுதியாக்கப்பட்டவன், தேவனுக்கு முன்பாக நிற்க அவருக்கு சமமானவன் யார்? தேவன் அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவரை மட்டுப்படுத்தத்தக்கவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்தை தணிக்கத்தக்கவன், மட்டுப்படுத்தத்தக்கவன் என்றால் தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அழிக்க ஆயத்தமாகிற போது, அதன் குடிகளோடும் அழித்து வாரிக்கொள்ள ஆயத்தமாகிற போது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவரை, அவருடைய உக்கிர கோபத்தை மட்டுப்படுத்தி தணிக்கத்தக்கவன் யார்? நெருப்பு நெருப்பையே அணைக்கும். நெருப்பு மட்டுமே நெருப்பை அணைக்கும். தெரியுமா உங்களுக்கு? தண்ணீரும் அணைக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லை வரையுமே. எல்லை தாண்டிவிட்டால் நெருப்பு தான் வேறொரு நெருப்பு எதிர் திசையிலிருந்து வந்து இந்த நெருப்பை அணைக்க வேண்டும். நெருப்பு நெருப்பை பற்றி கொள்ளாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அருமையான கிறிஸ்தவர்களே, இதுவரையிலும் என்ன எதை கற்றீர்கள்? புரியுதா? புரியலன்னா விளக்கம் கேளுங்க. நெருப்பு தான் பட்சிக்கிற அக்னி ஜுவாலை. அந்த நெருப்பு தான் ஒரு காட்டை கொளுத்தி எரித்து சாம்பலாக்கி கொண்டிருக்கிற நெருப்பு அணைக்கப்பட வேண்டுமானால் அதன் எதிர் திசையிலிருந்து வேறொரு நெருப்பு சுடரை கொளுத்தி விட வேண்டும். அந்த நெருப்பு இந்த பற்றி எரிந்து காட்டை சாம்பலாக்கி கொண்டிருக்கிற நெருப்பின் அருகில் வரும்போது, அந்த நெருப்பும் இந்த நெருப்பும் ஒன்றாக இணைகிற போது நெருப்பை அணைத்துவிடும். அது தானாக அணைந்துவிடும். தேவனுடைய உக்கிர கோபத்தை மட்டுப்படுத்தத்தக்கவன் தேவனுக்கு சமமானவனாயிருப்பான். அவர் பட்சிக்கிற அக்னியாயிருந்தால் இவனும் பட்சிக்கிற அக்னியாயிருக்க வேண்டும். அவர் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையாயிருந்தால் இவனும் பட்சிக்கிற அக்னியாய் எரிய வேண்டும். இவன் வெளிச்சத்தை, அவர் தேவன் அக்னி ஜுவாலை வெளிச்சமாக இருந்தால் அவனும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். அவர் நீதியின் சூரியனாக இருந்தால் இவன் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்க வேண்டும். புரியுதா? அன்பான சகோதரர்களே, அவர் கேட்கிறார், அவன் யார்? நான் இந்த 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலேயே அவன் யார் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவன் எப்படி இருப்பான் என்று காண்பிக்கிறேன்.
அந்த அதிகாரம் முழுவதையும் பொறுமையாக வார்த்தை வார்த்தையாக படியுங்கள். எல்லா வசனத்தையும் தான் இப்ப பிரசங்கிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதோ 13ஆம் வசனம், இதோ போர் அடிக்கிறதற்கு, அதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல 2ஆம் வசனத்துல ஒரு சிறு பகுதி இருக்கு. அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசி, அவனுடைய பட்டயம் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்கு தூசியாக மாற்றுகிறார். அவர்களை, பூமியின் ஜனங்களை, ராஜாக்களை, பூமியின் அதிபதிகளை, வான மண்டலங்களின் அதிபதிகளை, பூமியின் ராஜாக்களை, தேசங்களின் அதிபதிகளை, ஆளுகிறவர்களை, அதிகாரிகளை அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய பட்டயத்திற்கு தூசியாக மாற்றுகிறார். புரியுதா? காற்று முகத்திலே பறக்கடிக்கப்படுகிற பதர்களை போல அவன் அவர்களை பார்ப்பான். தேவன் அவர்களை அவனுக்கு முன்பாக மாற்றுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி, தாளடி வைக்கோல் பதர், கதிர் அறுக்கப்பட்ட வைக்கோல் காய்ந்து உலர்ந்த பிற்பாடு பதராக இருக்கும் தாளடி. பார்த்திருக்கிறீர்கள் தானே? இதையெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டுவதில்லையே. அருமையானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நேரா நான் எங்க வர்றேன்? அவன் அவர்களை துரத்தவும், 3வது வசனம், அவன் தன் கால்கள் நடவாதிருந்த பாதைகளை சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர்கள். அவன் அவர்களை துரத்தவும், தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களை தேவனுடைய ஆலயங்களில் இருந்து துரத்துவான். தேவ சமூகத்திலிருந்து விரட்டி அடிப்பான். அருமையானவர்களே, சத்தியத்தை அறிய விரும்புகிறவர்கள் மட்டும் பின்தொடருங்கள், மற்றவர்கள் போய்விடலாம். தைரியமாக, எனக்கு எந்த பகையும் இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சத்தியத்தை அறிய விரும்புகிறவர்கள் மட்டும் பின்தொடருங்கள், மற்றவர்கள் என்னுடைய முகநூல் நண்பர் வட்டத்தில் இருந்தே ஓடிவிடலாம். 4300 பேர் இன்னும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓடிவிடலாம். 3600 சம்திங் பேர் என்னை ஃபாலோவர்ஸ் பின்தொடர்கிறீர்கள். நான் எல்லாரையும் நம்பவில்லை. 3370 அதிகமாக, தோராயமாக 3690 பேர் என்னை பின்தொடர்கிறீர்கள். முகநூல் சொல்கிறது. சத்தியத்தை அறிய விரும்பாதவர்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் ஓடிவிடுங்கள், பின்தொடர வேண்டாம். வேதாகம வசனங்களையும் சத்தியத்தையும் பின்பற்ற ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பின்பற்ற தொடங்குகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள் பின்பற்றுங்கள், மற்றவர்கள் ஓடிவிடுங்கள். கவலைப்படவே மாட்டேன். பல முறை சொல்லிவிட்டேன். நானாக உங்களை உங்கள் முகநூல்களில் இருந்து நீங்கள் பதிவிடுகிற எந்த ஒரு உலக காரியமும், ஒரு பெண்ணின் படமோ அல்லது உலகம் சார்ந்த இச்சைகளை குறித்த ஐஸ்வர்ய பிரசங்கங்களோ, பாட்டுக்களோ, கிறிஸ்தவ பாட்டுக்களோ, நாடகங்களோ, நாட்டியங்களோ என்னுடைய ஊடகத்தில் வந்தால், தலை காட்டுமானால், அன்று உங்கள் முகநூல் நட்பு உடனடியாக டிலீட் செய்யப்படும் என்று என் பார்வையில் படுகிறதோ அன்று. அப்படிப்பட்டவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்க வேண்டாம். உங்கள் செய்திகளை எனக்கு அனுப்பவும் வேண்டாம். தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் செய்திகளை உங்கள் ஊடகங்களிலே பதிவிடுங்கள். என்னுடைய மெசஞ்சரிலே அனுப்பாதீர்கள், என்னுடைய வாட்ஸ்அப் தளத்திலே அனுப்பாதீர்கள். உங்கள் வாக்குத்தத்த வசனங்களையோ, தினந்தோறும் நீங்கள் அனுப்புகிற வேத வசனங்களையோ என்னுடைய வாட்ஸ்அப் தளத்திலோ என்னுடைய முகநூல் மெசஞ்சரிலோ அனுப்பாதிருங்கள். அது எனக்கு தேவையில்லை. தேவன் தந்த வசனம் என்னுடைய கருத்தில் இருக்கிறது, அது போதும் எனக்கு. நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதைகளை சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அவர் கர்த்தர். அவர் கர்த்தர். அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மட்டும் வந்தால் போதும், மற்றவர்கள் வேண்டாம். 13ஆம் வசனத்திற்கு வருகிறேன். அதற்கு பிற்பாடு நான் 9ஆம் வசனத்திற்கு வருவேன். ஆனால் முறையாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன?
இதோ 13ஆம் வசனம், 15ஆம் வசனம், 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். யாருக்கு தேவன்? தேவன் தெரிந்து கொண்ட அந்த நீதிமான், கிழக்கிலிருந்து எழும்ப பண்ணி தம்முடைய பாதப்படியிலே வரவழைத்திருக்கிற ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு, பூமியின் சகல ஜனங்களுக்கும், பூமியின் ராஜாக்களுக்கும், சகல வான மண்டலங்களின் அதிபதிகளுக்கும் ராஜாவாக்கப்பட்ட அந்த மனிதன் அவனை கருத்து சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள், காணப்படாமல் போவார்கள். உலகமே உனக்கு எதிர்த்து நின்றாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வார்கள். உன் எதிரிகளாய் உன் முன்னே நிற்க மாட்டார்கள். உன் தேவனாயிருக்கிற 13ஆம் வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன்? தேவன் சர்வ உலகத்தையும், காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் அனைத்து பிரபஞ்சங்களையும் படைத்து பரிபாலித்து ஆண்டு வழி நடத்தி வருகிற தேவன் அந்த மனிதனோடு இருக்கிறேன் என்கிறார். யார் கிறிஸ்தவன்? நீ கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்தவனா? இல்லை. யார் அவனோடு இருக்கிறாரோ அந்த மனிதனோடு அவன் நீதிமான். அவன்தான் தேவன் சுட்டிக்காட்டுகிற நீதிமான். அவன்தான் தேவனால் சுட்டிக்காட்டப்படுகிற யதார்த்தவான். அவன்தான் தேவனால் சுட்டிக்காட்டப்படுகிற பரிசுத்தவான். அவனோடு கர்த்தர் இருக்கிறேன் என்கிறார். உன்னோடு சொல்லியிருக்காரா? என்னோடு சொல்லியிருக்காரா? இல்லை. எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னு தெரியுமா? தேவனுடைய சபையாகிய மணவாட்டி ஒரு பெண்ணின் குரலிலே சொன்ன வார்த்தை, தேவனுக்கு உங்களிடத்தில் இன்னும் ஒரு குறை இருப்பதாக காண்கிறார். முழுமையான திருப்தியை அவர் உங்களிடத்தில் காணவில்லை. இன்னும் ஒரு சோதனையை உங்களுக்கு அனுமதிக்கப் போகிறார். எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை காலம் செல்லும் என்று எனக்கு தெரியாது. அந்த சோதனை எப்படி இருக்கும் என்று கேட்டேன். 6 சோதனைகளை 20 ஆண்டுகளாக 6 சோதனைகளை வெற்றி மேற்கொண்டு விட்டீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அப்பாவுக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு இன்னும் உங்கள் மேல் முழுமையான திருப்தி வரவில்லை. ஆகவே இன்னும் ஒரு சோதனையை அனுமதித்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியாது. சரியாகட்டும். 20 ஆண்டுகள் தாக்குப்பிடித்த என்னால், 6 சோதனைகளை மேற்கொண்ட என்னால் இந்த 7வது சோதனையையும் மேற்கொள்ள முடியுமா என்று பார்க்கிறேன். முடியும் என்று சொல்லவில்லை, முடியுமா என்று பிரயாசப்படுகிறேன், பார்க்கிறேன். அது எப்படி இருக்கும் தெரியாது. அனுமதிக்கப்படவில்லை சொல்வதற்கு. சரி, நான் புரிந்து கொண்டேன். 6 சோதனைகளில் வந்த 6 சோதனைகளும் ஒரே சோதனையாக மாற்றப்படுகிறது. 7 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏனெனில் எனக்கு குறிக்கப்பட்ட காலம் 27 ஆண்டுகள். 20 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்னும் 7 ஆண்டுகள் என்று அன்று நினைத்துக் கொண்டேன். 27 ஆண்டுகள் வருகிற 15ஆம் தேதி முடிகிற 27 ஆண்டுகள் வருகிற 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சரியாக 15ஆம் தேதி முடிவடைகிறது. 15ஆம் தேதி தான் தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தான் ஆரம்பித்தது. அதே 15ஆம் தேதி அன்று அது ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். என்னுடைய பிறந்த நாள் ஆங்கில ஆண்டிலே ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. அந்த நாள் பொங்கல் திருநாளாக இருந்தது. இந்து புராணப்படி மகர விளக்கு தினமாக இருந்தது. தை 1ஆம் தேதி, தை மாதம், தமிழ் மாதம், தமிழ் ஆண்டில் தமிழ் மாதம் தை 1ஆம் தேதியாக இருந்தது. ஆனால் ஆண்டு நாட்கணக்கில் ஒரு நாள் முன்னும் பின்னும் வருகிறது. இந்த ஆண்டு தை 1 ஜனவரி 14ஆம் தேதியும்,
மகர விளக்கு தை மாதம் 1ஆம் தேதி. என்னுடைய பிறந்த நாள் 15ஆம் தேதி. பிறந்த நாளை மாற்ற முடியாதே, 15ஆம் தேதி தானே, ஜனவரி 15. அந்த நாளிலே 27 ஆண்டுகள் முடிவடைய போகிறது. அதற்கு முன்பு ஒரு ஆண்டு, 94ஆம் ஆண்டு. அது என்னை அழைத்து, என்னை பேர் சொல்லி அழைத்து, அறிந்து தெரிந்தெடுத்து உபத்திரவத்திலே மகாபாபிலோனும் மகாவேசியை எதிர்ப்பதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டது ஒரு ஆண்டு. என்னை தகுதிப்படுத்தியது ஒரு ஆண்டு. அவளை எனக்கு காண்பித்து, மகாபாபிலோன் என்னும் மகாவேசி சிவப்பான மிருகமாகிய கர்ஜிக்கிற சிங்கத்தின் மேல வந்திருக்கிற 16 கைகளையும் 15 கைகளில் ஆயுதங்களையும் 14 கரங்களில் ஆயுதங்களையும் ஒரு கையிலே புத்தக சுருள் ஆகிய வேதாகமத்தையும் ஏட்டுச்சுவடி ஏட்டையும் புத்தகச் சுருளையும் ஒரு கையிலே நீதிமான்களுடைய ரத்தத்தையும் கிறிஸ்துவின் சாட்சியுடைய ரத்தத்தினாலும் நிறைந்திருக்கிற அந்த பொற்பாத்திரத்தையும் ஏந்திக் கொண்டிருக்கிற நாக்கை தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மகா வேசியை எதிர்ப்பதற்கு என்னை தகுதிப்படுத்திய காலம் ஒரு ஆண்டு, 94ஆம் ஆண்டு. அதற்கெதிராக அவளுக்கு எதிராக கர்த்தர் என்னை நிறுத்திய நாள் ஜனவரி 15ஆம் தேதி, 1995ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி. அன்று என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய 34வது வயது ஆரம்பம் துவங்குகிற நாள். இன்று 27 ஆண்டுகள் முடிவடைய போகிறது, வருகிற 15ஆம் தேதி. அன்று என்ன சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, அதை இந்த செய்தியின் முதலிலே சொன்னேன். வருகிற 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சிங்க தேகி வரும். சத்ரு சாத்தான் முழு உக்கிரத்தோடு உனக்கு எதிராக வருவான். அவ்வளவுதாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. என் கற்பிக்கப்பட்டவைகளை உங்களிடத்தில் ஒளிவு மறைவின்றி சொல்லிவிட்டேன். நான் தகுதியானவன் தானா என்று எனக்கே தெரியாது. தேவன் எந்த நிமிடத்திலும் என்னை புறக்கணித்து தள்ள முடியும். அந்த கடைசி நிமிடம் கூட அவர் என்னை புறக்கணித்து தள்ளிவிட்டு வேறொருவனை, அவருக்கிற இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை ஏற்படுத்தி அங்கே நிறுத்த முடியும். அதனால் தான் கிறிஸ்துவை குறித்த காரியத்திலே, தேவனை குறித்த காரியத்திலே அதிக விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கவலைப்பட மாட்டேன். அந்த கடைசி நிமிடத்தில் என்னை தள்ளி வேறொருவனை அவர் ஏற்படுத்தினார். நான் அபிஷேகித்தவனாகிய சவுலை தள்ளி தாவீதை என்ற ஸ்தானத்திலே அரசனாக்கினவர் அவர். அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நான் அவன் அல்ல என்றும் சொல்லுவேன், நான் அவன் அல்ல என்றும் சொல்ல மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எனக்கு தெரியாது. அந்த காரியங்களை குறித்து அறிவிக்க கர்த்தர் எனக்கு சொன்னார், அதை அறிவிக்கிறேன். அவ்வளவுதான். அங்கே சொல்லுகிறார், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். இங்கே சொல்லப்படுகிற மலைகள் உங்களுக்கு தான் தெரியும். மலைகளை மோதி விடைக்கிற புல்டோசர்கள். இன்று அதனுடைய பற்கள் எப்படி இருக்கிறது? அவைகளைப் போலல்ல, மலைகளை மோதி விடைக்கிற. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நான் உங்களுக்கு காண்பிக்காதைத்தான் முடியும். புல்டோசர்ஸ் உயர்ந்த மண்மேடுகளை, பாறைகளை தோண்டி அப்புறப்படுத்துகிற, உடைத்து நொறுக்குகிற ஒரு இயந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்குப்பாக மிதித்து விடுவாய். உலகத்தின் அதிபதிகளை, உலகத்தின் அதிகாரங்களை உன் காலடியின் கீழ் பதறுக்குப்பாக மிதித்து விடுவாய். ராஜாக்களை, ஏனெனில் அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி இருக்கிறான். தாங்க பில்லி கிரஹாம் சொல்லுவாராம், அமெரிக்க பெரிய இறை சுவிசேஷகர், அமெரிக்க அதிபரையே நான் சென்று சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் தேவனுக்குத்தான் ஊழியக்காரன். அமெரிக்க அதிபருக்கு வேண்டுமானால் என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கள், நான் அவருடைய வேலைக்காரன் அல்ல. புரியுதா உங்களுக்கு அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்காருன்னு? டாக்டர் பில்லி கிரஹாம் கர்த்தருடைய சுவிசேஷகர், அமெரிக்க அதிபர் விரும்பினால் என்னை வந்து சந்திக்கட்டும்.
நான் அவர் வைத்த ஆள் அல்ல, அவருடைய வேலைக்காரன் அல்ல. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். அவர் விரும்பினால் அவர் தேசத்திற்கு அதிபதியாக இருக்கலாம், நான் வாழுகிற இந்த தேசத்தின் அதிபதியாக இருக்கலாம். அவர் விரும்பினால் என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கள். நான் அவரை சென்று சந்திக்க, அவர் இருக்கும் இடம் சென்று சந்திக்க முடியாது. எனக்கு அவர் தேவன் அல்ல, எனக்கு அவர் அதிகாரியும் அல்ல, எனக்கு அவர் ராஜாவும் அல்ல. என்னுடைய ராஜா வேறு, அவன் தாங்க ஊழியக்காரன். வரப்போகிற ராஜ்யத்தில் எலெக்ஷன்ல எவன் அதிபதி ஆவாய், எவன் அமெரிக்காவுக்கு அதிபர் ஆவாய், எவன் பிரதமரா இந்தியாவுக்கு வருவாய், எவன் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டரா வருவான், இதையெல்லாம் சொல்லுகிறவன் ஊழியக்காரன் அல்ல. அவன் அவங்களுக்கு சோப்பு போடுறான். புரியுதா உங்களுக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தைகளை தான் பேச வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அவனை எங்கிருந்து பெற சொல்லாராம், நான் உன்னை. ஏசாயா 49 அதிகாரம் 9 வசனம். சமயம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் நிறுத்துகிறேன். இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களிலே செய்தியை நிறைவு செய்கிறேன். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, ஏசாயா 41:9, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அவனை எங்கிருந்து தூக்கிட்டு வர்றான்? பூமியின் கடையாளங்களிலிருந்து. கடையாந்தர ஆழங்கள். பூமியின் கடையாந்தர ஆழங்கள் எங்க இருக்கிறது? பூமி சமுத்திர ஜலத்தின் ஆழங்களிலே, அடி ஆழங்களிலே மாபெரும் மலைகளால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆழங்களிலே, பூமியின் தூணாதாரங்களின் அடியிலே அவனை தள்ளிவிட்டார். எப்பொழுது? புரியுதுங்களா? நான் புராணத்தை பேசுறேன்னு தோணுதா உங்களுக்கு? இல்லை. எல்லா புராணங்களும் இந்த கதையைத்தான் சொல்லுகிறது. எல்லா புராணங்களும் இந்த கதையைத்தான் சொல்லுகிறது. மெசபடோமிய புராணங்களும், எகிப்திய புராணங்களும், கானானிய புராணங்களும், கிரேக்க புராணங்களும், பாபிலோனிய புராணங்களும், இந்திய புராணங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. அவன் எங்கே இருக்கிறான்? பூமியின் அடி ஆழங்களிலே, சமுத்திரத்தின் ஜலத்தின் அடி ஆழத்திலே அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். பூமியின் கடை எல்லையான கடையாந்தர ஆழங்களிலே அவனை தேவன் தள்ளி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பூமியின் கடையாந்தர ஆழங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். தேவன் ஒரு நாளிலே அவனை தள்ளிவிட்டார். எங்கிருந்து? வாருங்கள், அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 25 வசனம். திருப்பிக் கொண்டீர்களா உங்கள் வேதாகமம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 25 வசனத்திற்கு வாருங்கள். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். முந்தி வசன அதே 41 அதிகாரத்தின் 1 முதல் 4 வரையான வசனங்கள், 13, 14, 15 ஆகிய வசனங்கள், 16 வசனங்கள் சொல்லுகிற சத்தியத்தை கேட்டீர்களே. அவன் எங்கிருந்து வருவானா? வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் எங்க இருந்திருக்கான்? பூமியின் வடக்கே. பூமியின் வடக்கு தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம், பரலோக ராஜ்ய வான மண்டலங்களின் உன்னதங்களிலே தேவனுக்கு முன்பாக நின்றவன். புரியுதுங்களா? தேவனுக்கு சமமானவன். தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? தேவனுக்கு சமமாயிருப்பவன். அவன் தேவனுக்கு முன்பாக நின்றவன். நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்தியர்களே, உலக கிறிஸ்தவர்களே, உலகத்தின் ஜனங்களே, நீங்கள் சொல்லுகிறீர்களே பரமசிவன், நெற்றிக்கண்ணையுடைய பரமசிவன்,
கழுத்திலே பாம்பணிந்தவன். சொல்லுகிறீர்களே ஆதி சிவன் என்றும் பரமசிவன் என்றும். அதே பரமசிவன் யார் அவன்? நான் அவனை கடவுள் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. அவன் மனிதன். அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க மனிதன். தேவனாலே உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். எப்படி ஆதாம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆதாம், ஆதிமனிதன் ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தானோ, அதுபோல தேவனாலே மண்ணினால் உண்டாக்கப்படாத வார்த்தையினால் ஆவியினாலும் உண்டாக்கப்பட்ட, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாம் தேவகுமாரன் மனிதன் அவனே. தேவன் எப்படி இருக்கிறாரோ அதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. தேவன் சொன்னார், அவர்கள் மூவருமாக நின்று. தேவன் ஒருவர், அவர் மூவராக நிற்கிறார், பிதாவாக, குமாரனாக, ஆவியானவராக. அவர் சொன்னார், நாம் நம்முடைய சாயலின்படி, அதான் 3 பேரும் இணைந்து சொல்லுகிறார்கள், நாம் நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. அவருடைய சாயலிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே தேவன் மனிதனை படைத்தார், ஒருவனை படைத்தார். அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப கடவர்கள். தேவனுடைய ராஜ்யமாய், லோகமாய் இந்த பூமியிலே தான் படைத்தார். அந்த பூமி அல்ல நீங்களும் நானும் இன்று வாழுகிற பூமி, சீரழிந்து போன பூமி. தேவன் அதனால் தான் பூமியை புதிய பூமியாக மாற்றுருவாக்கம் செய்ய போகிறார். அதை சீரழித்தவன் இவன். யார்? இதே ஆதி முதலாம் மனிதன். பூமியின் இன்றைய மனித மாம்ச சரீரம் உள்ள மனிதர்களை சாபத்திற்குள்ளாக்கினவன் யார்? ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் போனார்கள். அதே மனிதன் வார்த்தையினால், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட, ஆவி ஒளியுடல் கொண்ட தேவனை போல இருந்த முதலாம் மனிதன், ஆவி ஒளிவுடல் மனிதன். அவன் தான் நெற்றிக்கண்ணையுடைய பரமசிவன், அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி. தேவன் அதிகாலையின் சூரியன், அக்கினி பிளம்பாய் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவரிடமிருந்து முதலாவது வெளிப்பட்ட மனிதன் பரமசிவன், நெற்றிக்கண்ணையுடைய பரமசிவன். அவன்தான் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன். அவனைத்தான் தேவன் எங்கே தள்ளினார்? பூமியின் கடையாந்திர ஆழங்களிலே, சமுத்திரத்தின் அடியாளங்களிலே, பூமியினுடைய தூணாதாரத்தின் மூலஸ்தானத்திலே கீழே தள்ளினார். புரியுதுங்களா? அவனை அங்கிருந்து எழுப்பிக் கொண்டு வருகிறார். வேறு ஒருவனை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவனைத்தான் தெரிந்து கொண்டார். அதனால் தான் சொன்னார், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என்னுடைய செயல் திட்டங்களை செய்து நிறைவேற்றுவதற்காக. அங்கே மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அதுதான். தேவன் தம்முடைய செயல் திட்டங்களை, அநாதி தீர்மானங்களை செய்து நிறைவேற்றுவதற்க வண்ணமாய் தேவன் தம்முடைய வார்த்தையாகியிருந்த, தம்முடைய முதலாவது தம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையாகிய அந்த மனிதனை பூமியின் கடையாளங்களிலே தள்ளிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனை திரும்ப தடுத்துக் கொண்டு வருகிறார். அதான் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து உன்னை மீட்டுக் கொண்டே நான் உன்னுடனே இருக்கிறேன், ஏனெனில் நானே உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை உண்டாக்கினவர் என்று சொல்லுகிறார். அதான் இங்க வசனம். அவர் எங்கே இருந்தார்? எங்கிருந்து அவனை பூமியின் அடியாளங்களிலே, சமுத்திரத்தின் அடியாளங்களிலே தள்ளினார். நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். பிற்பகுதியை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லப்பட்டதல்ல, அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளிக்கு சொல்லப்பட்டது. அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி என்கிற லூசிபர், பிரகாசிக்கிற விடிவள்ளி நட்சத்திரமாய் இருந்தவன் தள்ளப்பட்டவன். அவனை தேவன் தூக்கி திரும்ப கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விடிவள்ளி நட்சத்திரத்தையும் தருவேன். தியத்தீரா சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற பொன் குத்து விளக்கு தண்டு அவனே. தேவன் அவனை அவனுடைய ஸ்தானத்திலே நிறுத்துகிறார். அவனிடமிருந்து படிக்கப்பட்ட தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை, அந்த பிரகாசிக்கிற விடிவள்ளி நட்சத்திரத்தை உனக்கு தருவேன் என்கிறார்.
தியத்திரா சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டதை படியுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி 4 வசனங்களை படியுங்கள். அவனுக்கு நான் என்னுடைய ஜாதிகளை மண் பாண்டங்களைப் போல நொறுக்க இருப்புக்கோலையும் தருவேன், பரிசுத்த ஆவியின் முழு வல்லமையை தருவேன், விடிவெள்ளியின் நட்சத்திரத்தையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். புரியுதுங்களா? தேவன் தாம் தெரிந்து கொண்டவனை தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் தள்ளிவிட்டிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அதற்குள்ளே தேவன் எதையோ செய்ய போகிறார். ஆம், எதற்காக தள்ளினார்? பூமியின் சகல தேவபக்தி உள்ள மனிதரை பிறப்பிக்கும்படியாக, ஆதாம் என்கிற ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக அவனை தள்ளினார். மண்ணில் இருந்து அவன் எந்த மண்ணிலே தள்ளப்பட்டானோ அந்த மண்ணை எடுத்து அவனை ஆதாமை மனிதனாக மண்ணினால் உருவாக்கினார். அவனுக்கு பெண்ணை கொடுத்தார். அவன் பூமியின் மண்ணுக்கு ஆசைப்பட்டுத்தான் பூமியிலே விழத்தள்ளப்பட்டான். அதே மண்ணை பெண்ணாக அவனுக்குள் இருந்து எடுத்து அவனுக்கு கொடுத்தார். அந்த பெண்ணாலேயே அவன் மோசம் போக்கப்பட்டான். இன்று உலகம் பெண்ணாலேயே அழிந்து கொண்டிருக்கிறது. அதானே தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்தது பெண்களாலே. பெண்களே, தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். பெண் புத்தி பின்புத்தி என்பதற்கு இதுதான் அடையாளம். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக தேவன் மனிதனுக்குள்ளிருந்து மனுஷியை பிரித்தெடுத்து வேறு பிரித்தார். அதே மனுஷியாலேயே அவன் வஞ்சிக்கப்பட்டான். முதலாம் தேவ மனிதன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி பூமி ஆகிய தேவனுடைய பாதப்படிக்கு ஆசைப்பட்டான். பூமி தேவனுக்கு மறுமனையாட்டி மனைவி. அவளுக்கு இவன் இச்சை கொண்டான். ரூபனே, நீ உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாயே. தகப்பன் யாக்கோபின் மறுமனையாட்டியின் பில்காலின் மேல் அவளோடு ஏறி உறவு கொண்டான். ரூபன் சபிக்கப்பட்டான். தேவனுடைய மகன் பரமசிவன் பூமியின் தேவனுடைய மனைவியாகிய பூமிக்கு ஆசைப்பட்டான். அந்த மண்ணிலேயே அவன் தாளடிக்கப்பட்டான். அங்கிருந்து தேவன் அவனை தூக்கி எடுத்தார். அவன் எங்கே தள்ளப்பட்டானோ அங்கே இருந்து அவனை தூக்கி எடுத்து மீட்டுக் கொண்டு வருகிறார். எதற்காக? அவனாலேயே பாழாக்கப்பட்ட இந்த பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் அவன் மூலமாகவே மீட்டெடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது புரியுதா தேவனுடைய செயல் திட்டம் என்ன? யாரை கொண்டு எவைகளை நடப்பித்திருக்கிறார் என்பது நன்மையையும் தீமையையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கிற செயல் திட்டம் இது. தீமையை வேறறுத்து இருளின் இலை சார்ந்த அனைத்தையும் அவர் அழித்து ஒழிக்கப் போகிறார். அதற்காக அதே தள்ளப்பட்ட இருளின் அதிபதியாய் தள்ளப்பட்ட பரமசிவனை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை, ஒளியின் வஸ்திரத்தை, ஒளியின் சாயலை இழந்து இருளின் அதிபதியாய் தள்ளப்பட்டவனை, இருளின் அந்தகாரத்தின் ஆழத்தில் இருந்து அவனை தூக்கி எடுத்து திரும்பவும் அவனுக்கு பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று வாக்களித்த இயேசு கிறிஸ்து அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுக்கிறார். கொடுத்து அவருக்கு முன்பாக நிற்க செய்கிறார். விளங்குதுங்களா? நான் புராணத்தையா பேசிக் கொண்டிருக்கிறேன்? புராணங்களும் இந்திய சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லாத வேதாகமத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் தேவனுடைய ஆழங்களுக்குள் பிரவேசித்து தேவனை அறிவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய செயல் திட்டங்கள் இங்கே தான் இருக்கிறது. அதற்காக அவர் சொல்லுகிறார், நான் மடக்க இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அந்த வசனத்திற்குள், அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிற இடைவெளி ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். வடக்க இருந்து எழும்ப பண்ணினவன் தான் பூமியிலே தள்ளப்பட்டவன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே சொல்லப்பட்ட ஜாதிகளை ஈனமாக்கினவன், பூமியை படுகொலியாய் மாற்றினவன், பூமியை அழித்தவன், அவனையே திரும்ப சீர்படுத்துகிறவனாய் கொண்டு வரும். அதான் ஏசாயா 41:9 வசனம். இங்கே அதனுடைய ரகசியத்தை சொல்வதற்காகவே இந்த 4-5 வசனங்களை தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், அவன் வருவான், அவன் சூரியோதய திசையிலிருந்து என்னை தொழுது கொள்வான். எங்கே? பூமியின் சூரியோதய திசை கிழக்கு. கீழே நாடுகளின் ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்பட்ட வர்ணிக்கப்படுகிற மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரங்கள், தென்காசி, குற்றாலம், திருநெல்வேலி
கன்னியாகுமரி மாவட்டங்கள். சூரியன் உதிக்கிற திசை பூமியின் தென்கிழக்கு பகுதி எல்லை. பூமியின் மூலாதாரம் இருப்பது பொதிகை குற்றாலமலை, மேற்கு தொடர்ச்சி மலை. அதன் அருகாமையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரதேசத்திலே அந்த மனிதன் இருக்கிறான். ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதனால் தான் உலகமே இந்தியாவின் தென்கோடியில் இருந்து கடைசி கால எழுப்புதல், கடைசி கால மாபெரும் விடுதலை பணி துவக்கமாகும் என்கிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? நான் கட்டுக்கலைகளை பேசுகிறேன் என்று தோன்றுகிறதா? இல்லை. அப்படி எண்ணுகிறவர்கள் போய்விடுங்கள். அவர் சொல்லுகிறார், அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பாள். புரியுதுங்களா? தியத்தீரா சபையின் தூதனுக்கு வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஜாதிகளை, ஜனங்களை, மக்கள் இனங்களை மண்பாண்டங்களை போல நொறுக்குவான். எப்படி? அடிச்சல வார்த்தைகளினால். தேவனுடைய ஊழியக்காரன், தேவன் தேடுகிற மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? வேத வசனங்களால் உங்களை அடித்து நொறுக்குகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியை காட்டு. உங்கள் ஆவிக்குரிய அப்பாக்களில் ஒருவனை எனக்கு காட்டுங்கள். அன்பான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை அறிய விரும்புகிறவர்களே, நித்திய உங்கள் ஜீவாத்மாவின் ஜீவனை விரும்புகிறவர்களே, கேளுங்கள். நாம் அதை 26ஆம் வசனம், நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே. உலகத்தில் எந்த தீர்க்கதரிசியாவது சொன்னானா உங்களுக்கு? எந்த மார்க்க மத நூல்களாகிலும் உங்களுக்கு சொன்னதா? இல்லையே. எந்த பிரபஞ்சத்தின் தேவர்களில் எவனாகிலும் உங்களுக்கு சொன்னானா? இன்றைய தீர்க்கதரிசிகளில் எவனாகிலும் உங்களுக்கு சொன்னானா? இல்லையே. அதான் வேத வசனம் பதிலை தருகிறது. அதே வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் உங்களுக்கு பதிலை தருகிறது. அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. 27ஆம் வசனம், முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அநேக ஊழியர்களை அனுப்பி இருக்கிறார். அடுத்த வசனம், நான் பார்த்தேன் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. உலகத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தோன்றி இருக்கிறார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்திற்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? என்னுடைய வார்த்தைகளை நான் பேசவில்லை, வேத வசன சத்தியங்களையே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. அருமையானவர்களே, கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் பார்த்தேன் அவர்களில் ஒருவனும் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் தான் கேட்கிறேங்க, உலக தீர்க்கதரிசிகள் அநேகர், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். உலக அப்போஸ்தலர்கள் தமிழ்நாட்டில் 100கணக்கில் இருக்கிறார்கள். ஒருவனும், அவர்களில் ஒருவனும் அறிவிக்கிறவன் இல்லை. அவர் கேட்கும் காரியத்திற்கு பிரதியுத்தரம் பதில் கொடுக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் மாயை. 29ஆம் வசனம், இதோ அவர்கள் எல்லாரும் மாயை. அவர்கள் கிரியைகள், அவர்கள் செயல்கள், அவர்கள் சிந்தனைகள், அவர்கள் வார்த்தைகள், அவர்கள் செய்திகள், அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் விருதா. அவருடைய விக்கிரகங்கள் காற்றும் வறுமையும் தானே. அவர்கள் இருதயங்களிலே விக்கிரகங்களை, பணம் ஆசையை, மாயையான பணத்தை, இவ்வளவு சம்பாத்தியத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. அவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் வெறும் காற்று தானே, பரிசுத்தாவி அல்ல, அந்நிய ஆவிகளை, உலகத்தின் காற்று, பூமியின் 4 காற்றுகளை சார்ந்த அந்நிய ஆவிகள், அந்நிய காற்றுகள் அவர்களிடத்தில் குடியிருக்கிறது. புரியுதுங்களா? நான் திரும்ப எரேமியா 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வந்து செய்தியை நிறைவு செய்கிறேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், சுமார் 2.5 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன்.
முற்பகுதியை கூட சேர்த்தால் 3 மணி நேரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஒரே செய்தி. நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை படிக்கிறேன் உங்களோடு. எரேமியா 49:19. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான். அவனை சடுதியிலே அங்கே இருந்து வர பண்ணுவேன். இவன் யார்? கொரோனா கொள்ளை நோயை உருவாக்கிய உலகத்தின் அதிபதிகள், சத்ருவாகிய சாத்தான் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அவனை குறித்து சொல்லுகிறார். எதிராளியை பிசாசு, இவ்வுலகத்தின் ஞானத்தை கெடுத்து நிர்மூலமாக்கின அந்த அதிபதி, வலு சர்ப்பத்தின் முதலாம் தலையாகிய பார்வோன், எகிப்தின் தண்ணீரிலிருந்து தோன்றியவன். அதிலிருந்து தண்ணீரில் இருந்த எகிப்தின் பார்வோன் இந்திய தேசத்திலே கங்கை நதியிலே ஆழத்திலே புறப்பட்டு இறங்கி போய் காணப்படாமல் போனவன். அவனை தேவனாக, அவன் பெயரிலேயே உலகத்திலே 8வது சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்கப் போகிறார்கள். அவன் வருகிறான். அவனுக்கு தேவன் அதிகாரத்தை கையளிக்கிறார், அனுமதித்து விட்டார். அவன் வருகிறான். அவனை எதிர்கொள்ளத்தக்க புருஷன் யார்? அதான் அங்கே கேட்கப்படுகிறது. நான் அவனுக்கு விரோதமாய், அதற்கு விரோதமாய், அதற்கு அவன் என்று சொல்லவில்லை, அது என்றால் விக்கிரகம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை படியுங்கள். அந்த மிருகத்திற்கு ஒரு சிலையை செய்ய சொல்லுவான். அதற்கு அந்தி கிறிஸ்து உயிரை ஊட்டுவான். அது பேசவும் கொல்லவும் நடக்கவும் ஓடவும் தக்கதாக அதிகாரம் உள்ளதாக இருக்கும். ஜீவனுள்ள மனிதனை போல ஒரு மனிதனை உருவாக்க போகிறான் தேவனாக. புரியுதுங்களா? அதான் தேவன் சொல்கிறார். அதற்கு, அது ஒரு வஸ்துவாக அவர் காண்கிறார். மனிதனாக தேவனாக அவர் சொல்லவில்லை, அதை ஒரு வஸ்துவாக சொல்கிறார். அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? முதல் கேள்வி, யார்? நீங்கள் யோசிக்க வேண்டும். மனிதரால் பிறக்கப்பட்டவர்களிலே, நான் திரும்பவும் சொல்கிறேன், தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த மனிதர்களில் ஒருவனும் இல்லை, நான் உட்பட. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் அவனை தாயின் வயிற்றிலேயே ஆண்டவராகிய இயேசு மனிதகுமாரனாக, இயேசு கிறிஸ்து மனிதகுமாரனாக இயேசு என்ற பெயரில் எப்படி மரியாளின் வயிற்றில் மனிதனாக பிறந்தாரோ அதுபோல அந்த மனிதனும் தாயின் வயிற்றில் மனிதனாக பிறந்திருப்பான். ஆனால் அவன் தூதனாக இருப்பான். ஆனால் அவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்கிற தூதனாக இருப்பான். தேவனுடைய முதலாம் மனிதனாக, சிருஷ்டியாக இருப்பான். புரியுதுங்களா? மனித பாஷையிலே சொன்னால் ஆதாமாக இருப்பான். ஆதி சிவன் எனப்படுகிற, நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆதி சிவன், ஆதி ஜீவன், ஆதாம், தேவனோடு சஞ்சரித்த ஆதாமாக இருப்பான். புரியுதா? மனிதனாகத்தான் இருப்பான், தாயின் வயிற்றில் பிறந்துதான் இருப்பான். ஆனால் அவன் மறுபடி பிறந்த தேவ மனுஷனாக இருப்பான். புரியுதா? தேவனுடைய மனிதன் யார்? தேவனால் அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? யதார்த்தவன் யார்? அவருக்கு சமமாக நிற்கத்தக்கவன் யார்? புரியுதுங்களா? புரிந்து கொள்ளுங்கள். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? சமானமானவன் என்றால் அதை மொழிபெயர்ப்பில் இருக்கிற எழுத்து வித்தியாசம். எனக்கு சமமானவன் யார்? அவருக்கு, தேவனுக்கு, பிரபஞ்சத்தின் தேவன் சகலவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆண்டு வழிநடத்தி வந்து புத்திரவாக்கத்தினூடாய் அனைத்தையும், இருளையும் இருளை சார்ந்தவைகளையும் தீமையையும் தீமையை சார்ந்தவைகளையும் அழித்து சர்வலோகத்தையும் புதுப்பித்தாக்குகிற புது சிருஷ்டிகளாய் புத்திரவாக்கம் செய்ய போகிற தேவனுக்கு முன்பாக நிற்க சமமானவன் யார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எனக்கு மட்டுப்பட்டுகிறவன் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் ஒரு முறை கூட சொல்லுகிறேன். 3வது கேள்விக்கான பதில். மட்டு கட்டுகிறவன் அவருடைய உக்கிர கோபத்தை தணிக்கிறவன் யார்? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். மகா காளி, அந்த மகா பாபிலோன் என்கிற மகா வேசி, சிவப்பான மிருகமாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற அவள் தேவனுடைய உக்கிர கோபாக்கினையின் பாத்திரம். அவள் யார்? தேவனுடைய மகத்துவங்களில் ஒருத்தி. தேவனுடைய மகா கோபத்தின் உக்கிரம் நிறைந்த பாத்திரம் அவள்.
அவளுடைய உக்கிர கோபத்தை தணிப்பதற்கு தேவன் யாரை அனுப்பினார்? இதே பரமசிவனை அனுப்பினார். அவள் மகா காளி, சங்காரத்தின் உச்சத்திலே அவள் துணிந்து நின்ற போது அவளுடைய கோபத்தை தணிப்பதற்கு இந்த பரமசிவன் என்ன செய்தான்? அதான் உங்கள் பரமசிவன், நீங்கள் தேவன் என்று நம்புகிற பரமசிவன், இன்று வரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பரமசிவன், கிறிஸ்துவை தழுவியும் அவனை பின்பற்றுகிற பரமசிவன் என்ன செய்தான்? அவளுடைய பாதங்களின் கீழே படுத்துக் கொண்டான். அவள் புறப்பட்டு வருகிற, அவள் காலடிகள் மிதிக்கப்படுகிற வழியிலே தன்னை கிடத்தினான். அவள் அவனுடைய நெஞ்சின் மேல் மிதித்து நின்றாள். அவளுடைய கோபம் தணிந்தது. புரிஞ்சுதுங்களா? அவள் சாத்தானுடைய மாயை. அவள் தேவனுடைய மகத்துவங்களில் ஒருத்தி. ஆனால் வலு சர்ப்பமாகிய சாத்தானுடைய அதிகாரத்தோடு தன்னை தேவி, தன்னையே சிருஷ்டிகர்த்தாவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அவளுடைய கோபத்தை தணிப்பதற்கு பரமசிவன், நெற்றிக்கண்ணையுடைய பரமசிவன் அவளுடைய பாதங்களின் கீழ் மிதிக்கப்பட வேண்டியதாயிற்று. புரியுதா? அவளுடைய கோபம் தணிந்தது. இங்கே இதை எதற்காக சொன்னேன்? தேவனுடைய உக்கிர கோபத்தை, தண்டனை தீர்ப்பின் கோபத்தை, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அழிக்கப் போகிற தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிய செய்வதற்கு அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அதே பரமசிவன், அதே நெற்றிக்கண்ணையுடைய சிவன், அதே பாம்பணிந்தவன் அல்ல, பாம்பு மாயை சாத்தான். அவனுக்கு பாம்பு இராது, அவனுக்கு கழுத்துல பாம்பு இருக்காது. அவன் நெற்றிக்கண் எரிகிறதாக இருக்கும். இப்பொழுது உங்கள் பரமசிவனுக்கு என்ன செய்யாது? நெற்றிக்கண் எரியாது, திறக்கவும் முடியாது. சினிமாக்களிலே திறப்பது வேறு, இதெல்லாம் கிராபிக்ஸ், அனிமேஷன். அதை எண்ணிக்கொண்டு நம்பி வீணாய் மோசம் போகாதிருங்கள். இப்பொழுது உங்கள் பரமசிவனுக்கு, ஆதிசிவனுக்கு நெற்றிக்கண் திறக்காது. ஆனால் அன்று தேவன் அவனை திரும்ப அவருடைய ஸ்தானத்திலே நிறுத்துகிற போது அவனுடைய நெற்றிக்கண் அக்கினி சூளையாக, சூரியனை போல அக்கினி சூளையாக இருக்கும், எரிகிற தீவட்டியாக இருக்கும். அவனே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். அதான் சொன்னேன், பட்சிக்கிற அக்னியை அணைக்க வேண்டும் என்றால் பட்சிக்கிற இன்னொரு பட்சிக்கிற அக்னி அதற்கு சமமாக, அதற்கு ஈடாக அங்கே இணைய வேண்டும். நெருப்பணைத்துவிடும். தேவனுடைய உக்கிர கோபம், அவருடைய கோபத்தை மட்டுப்படுத்துகிறவன் அவனே. அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி என்கிற முதலாம் தேவகுமாரனே. அவன் ரூபன் கோத்திர அதிபதியாகவும் இருப்பான். யூதா கோத்திர அதிபதியாகிய அந்த பாலசிங்கம், யூதாவின் ராஜசிங்கமாகிய சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் ரூபன் கோத்திர அதிபதியாகிய அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அவனே தேவனுடைய முதலாவது மகன். இங்கே யூதா கோத்திர சிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக நிற்கிறார். ரூபன் கோத்திர அதிபதியாகிய அந்த முதலாம் தேவகுமாரன், ஆவி ஒளியுடல் கொண்ட சரீரம் கொண்ட அந்த மனிதன் தேவனுடைய மகனாக, யாக்கோபு இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே, கர்த்தருக்கு முன்பாக மகனாக நிற்கிறான். யாக்கோபு சொல்லுவான், ரூபனே, யாக்கோபு ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே படியுங்கள். ரூபனே, நீ முதற் பேரானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, என் பலத்தில் பலமானவனே, நீ மென்மையடைய மாட்டாய். காரணம், உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் படுக்கையின் மேலேறினானே. இப்ப புரிஞ்சுதா? தேவன் ஏன் மனிதனை தள்ளிவிட்டார்? பெண்ணாசை, மண்ணாசை. இன்றைய கிறிஸ்தவம் பெண்ணாசையிலும் மண்ணாசையிலும் பொன்னாசையிலும் சம்பாத்திய இச்சையிலும் புரண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை விட்டு விலகுங்கள். அவனைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு மட்டுப்பட்டு கட்டுகிறவன் யார்?
அவன் தான் அவரை சமாதானப்படுத்த முடியும், அவருடைய கோபத்தை தணிக்க முடியும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தேவன் தேடுகிற மனிதன் அவனே. நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேவனுடைய வார்த்தை. ஒருவனும் நிற்க முடியாது, அவனை தவிர வேறு ஒருவனும் நிற்க முடியாது. அவனை எதற்கென்று தேவன் எழுப்பினாரோ அதற்கென்று அவனை கொண்டு அங்கே நிறுத்துவார். வானமும் பூமியும் சமுத்திரமும் புலுக்கப்படும் போது பேரழிவுகள், கர்த்தருடைய சேனை மகா உக்கிர கோபமாய் 20 கோடி யுத்த சேனை குதிரை வீரர்களாய் அக்னிமயமாய் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது அவைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை வாரி சாம்பலாக்கி விடாதபடிக்கு அவைகளை தடை செய்கிறவன் அவனே. அவனே கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவனும் வரப்போகிற பேரழிவை தடை செய்கிறவனும் அவனே. அதைத்தான் தேவன் சொல்கிறார், எனக்கு முன்பாக நிற்க போகிற மேய்ப்பன் யார்? புரியுதுங்களா? தேவனுக்கு முன்பாக நிற்க போகிற மேய்ப்பன், ஆசாரியன் யார்? போதகன் யார்? தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் யார்? அவனே. அதனால் தான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிறவன் ஒருவனும் இந்த காரியங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லவில்லை, கற்பிக்கவில்லை. அதனால் தான் இவர்கள் புறம்போக்கு அப்போஸ்தலர்கள், தான் தோன்றி அப்போஸ்தலர்கள், தான் தோன்றி தீர்க்கதரிசிகள், தான் தோன்றி பேராயர்கள், போதகர்கள் என்று சொல்லுகிறேன். இவர்கள் மனிதரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தங்களை தாங்களே அபிஷேகித்துக் கொண்டவர்கள். இவர்களில் ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நிற்கப் போவதும் இல்லை, நிற்பதும் இல்லை. இது சத்தியம். அருமையானவர்களே, மனம் இருந்தால் கேளுங்கள், செவிகள் இருந்தால், காதுகள் இருந்தால் கேளுங்கள். சத்திய வேத வசனத்தின் ரகசியங்களை, ஆழமான சத்தியங்களை கேட்டீர்கள், இன்னும் கேட்பீர்கள். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தருங்களை அழிவின் வரப்போகிற பேரழிவுகள், கொரோனா கொள்ளை நோயின் அடுத்த அடுத்த அலைகளின் தாக்கங்களில் இருந்து, இன்னும் பேரழிவுகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார், மீட்டு ரட்சிப்பார். ஏனெனில் தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறது, தேவன் உங்களோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் உங்களை நெற்றிகளிலே அடையாள முத்திரையாய் தரிப்பிக்கப்பட போகிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் பின்மாறி மழையாய் பனி பெய்வது போல பெய்ய போகிறது. இயேசுவின் தூய ஆவி, சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர் பின்மாறி மழையாய், பரிசுத்த ஆவியானவராய், ஜீவ தண்ணீராய், மழை பனி மழையாய் உங்களிலே ஊற்றப்பட போகிறார். அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உலகத்தையும் உலகம் சார்ந்த அனைத்தையும், சிற்றின்பங்கள், பேரின்பங்கள் அனைத்தையும், ஆசாபாசங்கள், மாம்சீக கண்களின் இச்சைகள், இதயத்தின் இச்சைகள் அனைத்தையும், உலக ஆடம்பரங்கள், சம்பாத்தியங்கள் அனைத்தையும் அற்பமும் குப்பையுமாக தள்ளிவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றத் தொடங்குங்கள். ரட்சிக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல மாறுவீர்கள். ஆபிரகாமின் சந்ததியாய் வானத்து நட்சத்திரங்களாய் ஒளி வீசுவீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியாக உங்களை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.